கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அடிமைக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். உங்களிடத்திலே ஒரு பேனா அண்ட் பேப்பர் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான காரியம், இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். இதை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் தியானிக்கும் போது அது உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இது சொல்லுங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Êtes-vous content? Oui. Okay, very good. எனக்கு முதலாக இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு வந்தபோது எனக்கு பிரான்ஸ் படிப்பிச்சவர் உங்கள் பாஸ்டர் தான். அது மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு சாப்பாடை எனக்கு சொல்லி கொடுத்து, வெல்கம் சிஸ்டர், எனக்கு முதலாக பிரான்ஸ் தேசத்துக்கு வந்தபோது, lorsque je suis venu en France pour la première fois, ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு அன்பு பாஸ்டரை கொடுத்தார். donc le Dieu m'a donné un bon pasteur. அவர்கள் எனக்கு பிரெஞ்சு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. Et il m'a appris beaucoup le français. அது மட்டும் இல்ல, பிரெஞ்சு சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. Et il m'a appris aussi comment manger la nourriture française. ஹல்லேலூயா, Alléluia. அதனால பாஸ்டர் மறக்கவே முடியாது. Donc on peut pas oublier notre pasteur. ஹல்லேலூயா. Dites Alléluia. சொல்லுங்க அப்பப்போ ஹல்லேலூயா. Il faut dire Alléluia de அதாவது ஆராதிக்கும் போது எல்லாரும் நல்லா ஆராதிச்சிட்டு இருந்தீங்க. parce que quand on a loué, vous avez bien loué. கொஞ்சம் உங்களை உட்கார விட்ட உடனேயே Mais lorsqu'on vous a laissé vous asseoir, அப்படியே சவுண்ட் இறங்கிட்டு போகுது. et on a baissé le son. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இறங்கவே கூடாது. Dites à votre voisin, il faut pas que ça se baisse. ஏறிக்கிட்டே இருக்கணும். Il faut élever la voix. ஆமென். Amen. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, Donc il y a un pasteur a demandé, சபையில யாரையும் தூங்கும்போது திட்டாதீங்க. donc il faut pas gronder les personnes qui dorment, அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். parce que c'est les gens agréables au Seigneur. என கர்த்தருக்கு தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். Parce que Dieu donne le sommeil à ceux qui l'aiment. நான் சொன்னேன், நித்திரை அளிக்கிறது வீட்ல அளிக்கட்டும், ஏன் சர்ச்சில் Moi அளிக்கணும்? j'ai dit pourquoi ils dorment à la maison, pourquoi ils dorment à l'église. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், மனுஷனுக்கு எங்க கிடைக்குதோ அங்கதான் தூங்க Et le முடியும். pasteur m'a dit les gens ils dorment où ils veulent. இந்தியாவுல ஒரு பெரிய பிரச்சனை. Donc il y a un problème en Inde. இப்போ எல்லா சபைகளிலும் ஸ்பீக்கரை கலட்ட சொல்றாங்க. Donc en Inde ils demandent en fait d'enlever les écouteurs. காரணம் என்ன? அவங்க அதிகமா சத்தம் போடுறாங்க. Parce qu'ils font beaucoup de bruit. ஆனால் இந்தியாவுல ஒரு சபைக்கு விரோதமாக இப்படியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. Et là on a porté plainte contre une église. அப்பொழுது இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், Et le policier on dit, நான் போய் நேர்ல விசாரிச்சிட்டு வருகிறேன். moi je vais aller voir directement sur place. கம்ப்ளைண்ட் உண்மையா இருந்தா Et si la plainte est bon, நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பேன். je vais prendre des choses. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதுதான். Et la porte-plainte c'est, என்ன கம்ப்ளைண்ட்? vous savez la plainte c'est quoi? இந்த சபை ரொம்ப சத்தம் போடுகிறது, எங்களால் பக்கத்து வீட்டில் தூங்க முடியவில்லை. Et l'église fait trop de bruit, donc on peut pas dormir à côté. எந்த நேரமும் ஐயோ முய்யோன்னு அல்லேலூயான்னு கத்திக்கிட்டே Et ils இருக்கிறாங்க. sont toujours en train de crier, dire alléluia tout le temps. சரியான குழப்படி. Et vraiment ils font beaucoup de bêtises. இன்ஸ்பெக்டர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனார். Et là l'officier de police est parti le dimanche à la réunion. திரும்பி வந்தார். Il est revenu. கம்ப்ளைண்ட் கொடுத்தவட்ட சொன்னார், கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்கோ. Et il a dit à la personne qui a porté plainte de reprendre sa plainte. அந்த மனுஷன் ஆடி போனார். Et lui il était troublé. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏதாவது பிழை இருக்கிறதா? Ah pourquoi il y a quelque chose de mauvais dans ma plainte? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், நிச்சயமாக பிழை இருக்கிறது. Et l'officier de police a dit il y a une faute. என்ன பிழை? C'est quoi la faute? உடனே அவர் சொன்னார், நீங்க என்ன சொன்னீங்க? Vous qu'est-ce que vous m'avez dit? பக்கத்து வீட்ல தூங்க முடியலன்னு On சொன்னீங்க. n'arrive même pas à dormir à côté. நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். Moi je suis allé dans l'église. பாட்டு போடும்போது சத்தமா தான் பாடுனாங்க. Et ils chantent fort. ஆனா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது Mais lorsqu'il le message a été dit par சபை le முழுவதும் pasteur, தூங்கி கொண்டிருந்தது. l'église était en train de dormir. உள்ள இருக்கிறவங்களுக்கே தூக்கம் நல்லா வரும்போது பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி தூக்கம் வரலன்னு Si déjà சொல்லுங்க. les gens sur இது place பிழையான ils கம்ப்ளைண்ட். dorment, les gens à côté ils vont dormir certainement. ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லவர்கள். Mais vous êtes bons. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. Dites à votre voisin tu es bon. ஹல்லேலூயா. Dites alléluia. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Dites alléluia fort. ஹல்லேலூயா. Dites alléluia fort. எத்தனை பேருக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட வருடம்? Combien de personnes savez-vous quelle année nous sommes?
இது எப்படிப்பட்ட வருடங்களா இருக்கிறது? Quelle sorte d'année nous sommes? நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டது? Et le temps où nous vivons, quelle sorte elle est? நம்முடைய நேரத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons connaître le temps que nous vivons. பூமியில் நம்முடைய பிதாவாகிய தேவன் எதை செய்தாலும் ஒரு காரியத்தோடு செய்வார். Et notre Père, tout ce qu'il fait dans le monde, il le fait avec un but. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் Et இருக்கிறது. il y a un temps pour tout. பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே. Dans Ecclésiaste chapitre 3, on peut lire எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் qu'il y உண்டு. a un temps pour tout. ஆனா நம்முடைய காலத்தை எப்படி புரிந்து கொள்வது? Mais comment connaître notre temps? இப்போ பக்கத்துல திரும்பி பார்த்து கேளுங்க, வாட் இஸ் யுவர் டைம்? Et demandez à votre voisin, quel est ton temps? நமக்கு தெரிஞ்சது என்ன? நம்ம வாட்ச்ல என்ன இருக்குதோ அதான் நம்ம டைம். Nous, notre temps, c'est celui qui est sur notre montre. இது உங்க வாட்ச்ல இருக்கிறது உலகத்துல இருக்கிற டைம். Et le temps qui est sur votre montre, c'est le temps du monde. ஆனா உங்களுக்கு தீர்க்கதரிசனம் அது என்ன டைம்? Mais le temps de votre prophétie, c'est laquelle? அதை புரிந்து கொள்ள வேண்டும். Vous devez l'apprendre. வேதம் சொல்கிறது, Et la Bible nous dit, வாழ்ந்திருக்க ஒரு காலம் il y a இருக்கிறது, un temps pour vivre, தாழ்ந்திருக்க ஒரு et காலம் il y a un இருக்கிறது. temps pour s'humilier. விதைக்க ஒரு காலம், Il y a un temps pour semer, அறுக்க ஒரு il y காலம். a un temps pour récolter. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் Et il இருக்கிறது. y a un temps pour tout. பக்தனாகிய மோசே சொல்லுகிறார், Et vraiment, Moïse dit, 90வது சங்கீதத்திலே, dans le psaume 90, ஆண்டவரே எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். Seigneur, donne-nous la sagesse afin de connaître les jours où nous vivons. பவுல் சொல்கிறார் எபேசியர் சபைக்கு, Et Paul dit à l'église d'Éphèse, ஆண்டவரே என் நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறபடினாலே காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். il dit il faut utiliser le temps parce que le temps est horrible dans ces derniers temps. We should know what time we are living in. Et il faut savoir le temps où nous vivons. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காலத்தை நீங்கள் அறிவீர்களானால், அதில் சரியாக செயல்படுவீர்களானால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்து Et கொண்டிருக்கிறது. si vous connaissez le temps que vous vivez et vous allez avoir la victoire. வேதத்தை வாசிக்கும் போது Et quand nous lisons la parole de Dieu, சக்சஸ்ஃபுல்லா இருந்த சில தேவனுடைய மனுஷர்கள், nous allons voir quelques hommes qui ont la victoire dans leur vie. கர்த்தர் தங்களுக்கு வைத்திருந்த காலத்தை அறிந்து நிதானித்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். Et on peut voir qu'ils ont vraiment utilisé le temps, ils connaissaient le temps que Dieu leur avait donné. அவர்களுக்கு எப்பொழுது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியும். Et eux, ils savaient en quel temps il fallait faire quelle chose. அன்பான நம்முடைய பிள்ளைகளே, Donc les enfants de Dieu, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, dans 1 Corinthiens, 12ஆம் அதிகாரம் dans 1 Chronique chapitre 12, 32ஆம் வசனங்களிலே verset 32, இப்படியாக வேதம் சொல்கிறது. la Bible nous dit ainsi, இசக்கார் என்கிற புத்திரரை குறித்து வேதம் சொல்கிறது. et la Bible nous parle d'un fils qui s'appelle Isaacar. இவர்கள் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாக இருந்தார்கள்? Et quelle grâce ils avaient. யாராவது ஒரு சத்தத்தை பத்தி வாசிக்கலாமா? Donc quelqu'un peut lire à ma place. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து, காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க, காலத்திற்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 200 பேரும். அப்புறம் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே, இவர்களுக்குரிய வாக்குக்கு செவி கொடுத்த சகோதரர். அன்பான நம்முடைய பிள்ளைகளே, 200 people, Il y avait 200 personnes. அவர்கள் காலத்தை அறிந்து அதற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறவர்கள் Et ils இருந்திருக்கிறார். savaient discerner les temps pour comprendre ce qu'ils devaient faire. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகணுமா வேண்டாமா? Est-ce qu'il faut que les Israélites vont à la guerre ou pas? ஒரு பட்டணத்தை கட்டணுமா வேண்டாமா? Est-ce qu'il faut bâtir une ville ou pas? இது என்ன காலம்? Et c'est quel temps? இந்த காலத்தை உணர்ந்தவராய் இருந்தார். Et il savait discerner ce temps. தாவீது எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவராய் இருந்தார். Et David, tout ce qu'il faisait, il demandait au Seigneur. வேதத்தை வாசித்து பார்க்கும்போது, Et lorsqu'on lit vraiment dans la parole de Dieu, பல முறை தாவீது ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். et on peut voir que David va auprès de Dieu et lui demande les choses. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Dites Amen fort. ஹல்லேலூயா. Dites Alléluia. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவராய் இருந்தார். Et David, vraiment, il prenait des nouvelles vers Dieu. சாதாரணமா விசாரிக்கல, Et non seulement il demandait à Dieu, ஜெபத்துல ஆண்டவர்ட்ட et dans விசாரித்தார். la prière, il demandait à Dieu. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தாவீதுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருந்தார். Et à chaque fois, Dieu répondait aux prières de David. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites Amen fort. ஹல்லேலூயா. Alléluia.
தாவீது வேதத்திலே 10 முறை ஆண்டவரிடத்தில் விசாரித்தார் என்று Et வாசிக்கிறோம். on voit dans la parole que David a demandé 10 fois les choses à Dieu. 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் Dans 1 Samuel, 23ஆம் அதிகாரம் dans chapitre 23, 2ஆம் வசனம். verset 2. அவர் இப்பொழுதுதான் அவர் ஆண்டவருடைய கிருபையினாலே ராஜாவாக மாறி Et இருக்கிறார். là, par la grâce de Dieu, il a été établi roi. அவர் ராஜாவாக மாறின உடனேயே Et une fois établi roi, அவருக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வருகிறார்கள். et là, il y a les Philistins qui viennent contre lui. எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, Et vous devez savoir une chose, கர்த்தர் உங்களை உயர்த்துற டைம் வரும்போது quand le temps que Dieu va vous élever viendra, எதிர்ப்பு வரும். il y aura des obstacles. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரும். Dites à votre voisin, ça viendra. கர்த்தர் உங்களை உயர்த்துறாருன்னு பார்த்த உடனேயே Et lorsqu'on voit que Dieu va vous élever, எல்லாரும் வந்து உங்களுக்கு கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிச்சிட்டாராமே, உங்களுக்கு புது கார் கொடுத்துட்டாராமே, புது வாகனம் கொடுத்துட்டாராமே அப்படின்னு சொல்லி முன்னாடி சிரிப்பாங்க. பின்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வந்துட்டான் பாரு. peut-être que quand vous allez être béni, ben les gens ils vont dire oui, c'est bien, tu as eu la voiture, Dieu t'a béni, mais derrière ils vont pas dire ça. அவளை பாத்தீங்களா? Oh, vous avez vu celle-là? அவ ட்ரெஸ்ஸும் அவள் புடவையும் Oh, comme elle est habillée, son sari. என்ன மண்ணு போகிறாள், Oh, et elle part. என்னென்று போறாள், Et comment est-ce qu'elle part? அப்படித்தான் போறாள். Et elle part pas comme cela. பொறாமை. Parce qu'ils sont jaloux. ஒன்னு சொல்றேன், எப்ப கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ அப்போ உங்க மேல பொறாமை வரதான் செய்யும். Donc moi je vous dis, quand Dieu va vous élever, c'est certainement il y aura la jalousie. ஆனா ஒரு ரகசியம் சொல்றேன், Mais je vous dis un secret. பொறாமையை பார்த்துட்டு அமைதியில உட்கார்ந்துட கூடாது. Et quand vous voyez la jalousie, il faut pas se taire et கர்த்தர் s'asseoir. நம்மை அழைத்த அழைப்புல ஓடிக்கிட்டே Il faut இருக்கணும். courir dans l'appel que Dieu nous a appelés. எதிர்ப்பை பார்த்து உட்கார கூடாது, Et il faut pas s'asseoir. ஓடிக்கிட்டே Il இருக்கணும். faut toujours courir. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. Dites à votre voisin, il faut courir. 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து Dans பாருங்க. 1 Samuel chapitre 23 verset 2. அப்பொழுது தாவீது, ஆ. நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா நான் போய் முறியடிக்கலாமா என்று கேட்டதற்கு கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, ஆ. கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேயிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நீ அத வந்து அவங்கள பெலிஸ்தரை முறியடிச்சு நீ கேலாக ரட்சிக்க போகிற. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Et là Dieu il dit, va, tu bâtiras les Philistins et tu délivreras Kéla. அநேக கேள்விகளோடு உட்கார்ந்து இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Donc les enfants de Dieu qui avaient beaucoup de questions aujourd'hui, வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ தைரியமாய் புறப்பட்டு போ, நீ தீர முடியடிப்பாய், உனக்கு ஜெயத்தை நான் dans கட்டளையிடுகிறேன். les jours à venir, Dieu il dit, va et tu bâtiras et tu auras la délivrance. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. ஜனங்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கிறது. Et les gens ils disent, oui, nous avons peur. மறுபடியும் தாவீது ஆண்டவர்ட்ட விசாரிக்கிறார். Et David à nouveau il se tourne vers Dieu. இரண்டாவது முறை விசாரிக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல. Dans le verset 4, il consulta encore l'Éternel. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Regardez le verset 4. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். ஜனங்க சொல்றாங்க, தாவீது இம்பாசிபிள் பா, அவங்க பெரிய ராஜா. Les gens ils disent non, David c'est impossible parce que c'est un grand roi. இது நடக்காது. Ça ne se passera pas. இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன், Moi je vous dis, demande, ஜனங்க சொல்றத கேக்குறதா, est-ce qu'il faut écouter les gens கர்த்தர் சொல்றத கேக்குறதா? ou est-ce qu'il faut écouter Dieu? ஆண்டவர் சொல்றாரு போன்றாரு, Et Dieu il dit va, ஜனங்க சொல்றாங்க போகாதீங்க. et les gens ils disent ne va pas. ஜனங்க சொல்றாங்க முடியாது, Et les gens ils disent non, c'est pas possible. நம்ம அறிவுக்கு எட்டாது, Et c'est pas pour notre intelligence. இது ரொம்ப பெருசு. Ça c'est grand. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, Mais Dieu il dit, அதை விட பெரியவர் நான் moi இருக்கிறேன், je நீ suis plus புறப்பட்டு grand போ. que ces choses-là, vas-y. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற அநேகரை பார்த்து சொல்லுகிறார், Et Dieu dit à chacun qui est là aujourd'hui, நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு et வைத்திருக்கிறேன், moi je vais te faire la victoire. நீ தைரியமாக போ, உனக்கு வெற்றி Et நிச்சயம். tu peux aller avec force et tu auras certainement la victoire. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Dites fort alléluia. ஹல்லேலூயா. Alléluia. இது எப்படிப்பட்ட வருடம்? Donc comment est-ce que c'est le temps? இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஜெயத்தின் வருடமாக இருக்கிறது. Et c'est une année de victoire. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, Et Dieu nous dit aujourd'hui, நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். moi je vais te donner la victoire. ஆனா அந்த ஜெயம் எப்படி கிடைக்க போகிறது? Mais comment est-ce que tu vas recevoir cette victoire? அது ஈஸியா வந்துரும் நினைக்கிறீங்களா? Tu crois que ça va se venir facilement? சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், Certaines des fois on pense, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டா et si Dieu me dit qu'il va me donner quelque chose, அது சுலபமாக கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். que je vais le recevoir facilement. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, Mais Dieu il dit, நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன், moi je t'ai dit que je vais te donner, ஆனா சுலபமா இருக்குன்னு சொல்லல. mais je t'ai pas dit que ça va être facile. அது கஷ்டமா இருந்தாலும் நான் தருவேன். Même si c'est dur, je vais te le donner. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். Ceux qui ont compris, dites amen. கொஞ்சம் சத்தமா ஒரு ஹே சொல்லுங்க. Donc dites fort. அல்ல ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Alléluia fort. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. அடிக்கடி சிரிக்கணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. Glorious Jesus. இந்த மாலை வேளையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். Et Dieu va faire un grand miracle aujourd'hui. என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் Le livre de Josué, 1ஆம் அதிகாரம் chapitre 1, 1 முதல் 6ஆம் வசனங்களை வாசிக்க போகிறோம். du verset 1 jusqu'au verset 16. யோசுவாவின் புத்தகம் Josué, 1ஆம் அதிகாரம் chapitre 1, 1 முதல் 6. de verset 1 à 6. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். Donc dites சத்தமா ஒரு amen. ஆமென் சொல்லுவோம். Dites amen fort. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், Donc Dieu dit dans cette soirée, நான் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட moi, போகிறேன். je vais te donner une grande victoire. ஹalleluya. Alléluia. இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடம் தெரியுமா? Donc c'est une année de quoi? எபிரேய காலண்டரின் படி D'après le calendrier இது hébreu, 5776வது வருடம். c'est l'année 5776. 5776. 5776. எபிரேய காலண்டரின் படி D'après le calendrier hébreu, இந்த வருடத்திற்கு பெயர் et le nom de cette année, ஆயின் வாவ். c'est Ayin Vav. AYIN ஆயின் A-Y-I-N VAV வாவ். V-A-V. அது எதை குறிக்கிறது? Et ça signifie quoi? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, Mes enfants de Dieu, இந்த ஆயின் வாவ் நீங்க இன்டர்நெட்ல போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா et si vous cherchez sur internet Ayin Vav, அங்கே ஒரு ஆணி போல ஒன்று இருக்கிறதை et பார்ப்பீர்கள். vous allez voir un clou, அதுக்கு பக்கத்துல 2 கைகள் இருக்கிறதையும் et vous allez voir 2 bras à côté, அந்த கைகளுக்கு மேல் இருக்கிற ஒரு கூடாரம் போன்ற ஒரு காரியத்தையும் et பார்ப்பீர்கள். vous allez voir une espèce de temple en fait dessus. இது எதை குறிக்கிறது? Vous savez ça signifie quoi? வரப்போகிற ஆண்டிலே தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் செய்ய போகிற சில காரியங்களை குறிக்கிறது. Ça montre quelque chose en prophétie, ce que Dieu va faire au plus tard. இந்த ஆயின் வாவ் என்பது, Donc Ayin Vav veut dire, அதுல வருகிற அந்த வாவ் என்று சொல்லப்படுகிற donc Vav veut dire, இந்த 6 எதை குறிக்கிறது? et vous savez ce 6 veut dire quoi? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, Dans Genèse chapitre 1 verset 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதி இருக்கிறது அல்லவா? c'est marqué que Dieu au commencement a créé la terre et le ciel. அதிலே வானத்தையும் பூமியையும் என்று சொல்லப்படுகிற Lorsqu'on dit le ciel et la terre, அந்த 2 வார்த்தைகளுக்கும் நடுவிலே இருப்பது வாவ் என்கிற இந்த எழுத்து. et en fait entre le ciel et la terre il y a un mot, c'est Vav. இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடம்? Donc c'était une année de quelle année? தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், Et moi je le dis par prophétie, பரலோகத்தையும் கர்த்தருடைய ஜனங்களையும் இணைக்க போகிற ஒரு வருடமாக இருக்கிறது. une année où on va assembler l'église et le ciel. நான் அத சத்தமா ஒரு ஆமென் Donc சொல்லிருப்பேன். dites
amen fort. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Encore un fort amen. அது மட்டுமல்ல, கர்த்தர் சபைகளிலே இதுவரை இல்லாத அளவு ஒரு பெரிய ஒரு யூனிட்டியை கொண்டு வர Et போகிறார். Dieu va ramener une unité qui n'existait pas auparavant. அது மட்டுமல்ல, குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒருமனப்பாடை கர்த்தர் கொண்டு வர Et Dieu va போகிறார். ramener une unité entre les familles. இந்த வருடம் பிரிந்து போன குடும்பங்கள் மறுபடியும் ஒன்றாக சேர போகிறது. Dans cette année, les familles séparées vont se réconcilier. தொலைந்து போன உறவுகள் உங்களை தேடி திரும்பி வரப்போகிற Les வருடமாக இருக்க relations qui sont போகிறது. perdues vont revenir à vous. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென் Combien de சொல்லுங்க. personnes êtes-vous contents? இது யுனைட்டிங் வேர்ட். Et c'est un mot de l'unité. ஆங்கிலத்தில் எப்படி and but if அப்படின்னு சொல்லி சில யுனைட்டிங், அதாவது சேர்க்கிற எழுத்து இருக்கிறது Et பாத்தீங்களா? quand vous voyez et puis, vous pouvez voir en anglais. அதுபோல இந்த வேவ் என்பது எபிரேய பதத்தில் இணைக்கிற ஒரு வார்த்தை. Et vav en hébreu, en fait, ça relie quelque chose à un autre. யெகோவா தேவனையும் மனுஷனையும் இணைக்கிற ஒரு வார்த்தை. Et c'est un mot qui va relier en fait Jéhovah et nous. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. Donc vous devez le savoir. நம்முடைய உலகம் எப்படி உருண்டையா இருக்கிறதோ, Comment est-ce que la terre est ronde? மனுஷனுடைய வாழ்க்கையிலும் Dans la vie d'un homme, அவனுடைய காலங்கள் ஒரு சர்க்குலராக இருக்கிறது. et sa vie est un cercle aussi. எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? Combien de personnes le savez-vous? அந்த சர்க்கிள் வந்திருக்கும், பார்த்திருக்கீங்களா? Et vous avez vu, c'est un cercle. சில பிரச்சனைகள் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதே பிரச்சனைகள் சில வருடங்களுக்கு பின்னாடி திரும்ப வரும். Regardez, il y a des problèmes qu'on a eu auparavant, on l'aura dans quelques années aussi. டைம் இஸ் சர்க்குலர். Et on voit que le temps est circulaire aussi. எல்லாரும் நினைக்கிறோம் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நினைக்கிறோம். Là, certains disent le temps, en fait, c'est une ligne droite. பட் டைம் இஸ் சர்க்குலர். Mais le temps, c'est circulaire. உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய சரித்திரமும் Et votre histoire passée உங்களுடைய எதிர்காலத்தையும் et votre futur, இணைக்கிற ஒரு இணைப்பு இருக்கிறது. et il y a une relation entre cela. அதுதான் அந்த வேவ். C'est ça, ce vav. எதற்காக நம்முடைய சரித்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்? Et vous savez pourquoi notre passé est important? ஏனால் சரித்திரத்தில் என்னெல்லாம் கடந்து போனோமோ இனிமேல் அதை நாம் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவராக Tout ce இருக்கிறார். que nous avons subi dans le passé, nous n'avons pas besoin de le subir parce que Dieu a enlevé notre Your vie. history is not your destiny. Parce que notre passé, ça va pas être notre futur. அத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அதே வழியா போக மாட்டீங்க. Dites, vous allez pas aller dans ce chemin-là. சொல்லுங்க, அதே வழியா போக மாட்டீங்க. Dites, vous allez dire, vous allez pas prendre ce நீங்க chemin. கடந்து போன அதே பாதையில போக Vous மாட்டீங்க. allez pas aller par le chemin où vous avez allé. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஹalleluya. Alléluia. இந்த ஐன் வேவ் என்று சொல்லப்படுகிற எழுத்திலே, Donc aïn vav. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அது ரெண்டு கைகளை போல இருக்கும். Donc on a l'impression que c'est deux mains ouvertes. ஒரு மனுஷனுடைய ரெண்டு கைகள் உயர்ந்திருக்கிறதை போல On a இருக்கும். l'impression que c'est deux mains ouvertes d'un homme. இந்த வருஷம் நடக்க போகிற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். Donc moi je vous dis un secret de இந்த cette année. வருடம் உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, உங்கள் கைகளை தட்டி எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ, உங்கள் துதி உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. Plus vous allez frapper des mains, plus vous allez lever vos mains et vous allez louer, plus vous allez avoir la victoire cette année. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. நான் நினைச்சேன் நீங்க கையை தட்டி ஆமென் சொல்லுவீங்கன்னு Moi, எதிர்பார்த்தேன். j'ai cru que vous allez நல்லா frapper des கைகளை mains. தட்டுங்க, நல்லா சத்தமா கையை தட்டுங்க. Allez fort, applaudissez Dieu. அநேகருடைய கூடாரங்களை கர்த்தர் ஸ்தாபிக்கிற வருடமாக இருக்க Et போகிறது. c'est une année où Dieu va construire les temples de chaque personne. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? இந்த ஆயின் வேவ்ல இருக்கிறது ஒரு கூடார ஆணி. Parce que c'est vraiment une tente que nous avons, l'esprit de அந்த tente. கூடார ஆணி எதை குறிக்கிறது? Et vous savez le clou, qu'est-ce que ça உங்களுடைய signifie? கூடாரத்தை கர்த்தர் இனிமேல் யாரும் பிடுங்க முடியாதபடி அதை எஸ்டாப்லிஷ் பண்ண போகிறதை குறிக்கிறது. Et en fait ça montre que Dieu va vraiment clouer votre tente et personne ne peut le bouger. கர்த்தர் அது மட்டுமல்ல, Et non seulement சிலருடைய இடிக்கப்பட்ட கூடாரங்களை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்ட et போகிறார். que Dieu va bâtir les tentes qui sont brisées உங்களுடைய aujourd'hui. குடும்பங்களை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்ட Et போகிறார். Dieu va bâtir à nouveau vos familles. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. Dites amen fort. உற்சாகமா ஒரு ஆமென் Dites சொல்லுங்களே. fort. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். Donc vous devez comprendre les temps. அந்த கூடார ஆணி என்று சொல்லும்போது Et lorsqu'on parle des clous de ces ஒரு tentes, பெண்ணுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? est-ce que vous vous souvenez d'un prénom? அவளுடைய d'une பெயர் femme? என்ன? Comment elle s'appelle? அவளுடைய பெயர் யாகேல். Yahel. அவள் என்ன செய்தாள்? Vous savez ce qu'elle a fait? தெபோராள் தீர்க்கதரிசனம் உரைத்தாள். Et elle a vraiment prophétisé. அம்மா, இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமாக வருகிற இந்த ஜனங்களை கொன்று குவிக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை தருவார் என்று சொன்னார். Et elle a dit oui, Dieu te donne la grâce afin de faire mourir les personnes qui vont venir contre ce pays. ஆனால் அவர்களுடைய தேசத்திலே தளபதியாய் இருந்த இந்த பாராக்கு என்பவன் அதை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. Mais ce sacrificateur en fait Barak, il ne voulait pas le croire.
அப்பொழுது இந்த தெபோராள் தீர்க்கதரிசனம் உரைத்து Donc சொன்னார், Déborah a dit une prophétie. நீ எழும்பாமல் போகிறபடியினாலே Et parce que tu ne te lèves pas, கர்த்தர் மகிமையை ஒரு பெண்ணுடைய கையினாலே இன்றைக்கு ஜெயம் எடுப்பார் et என்று parce que சொன்னார். tu ne te lèves pas, Dieu va donner la victoire grâce à une femme. நடந்தது என்ன? Qu'est-ce qui s'est passé? அந்த எதிரியினுடைய ராஜா அவன் ஓடி ஒளிந்து போரிலே அவன் ஒளிந்தது இந்த யாகேலுடைய கூடாரத்துக்கு வந்தான். Et le roi de ses ennemis, il est venu se cacher dans cette tente. கூடாரத்துக்குள் வந்த அந்த மனுஷனுக்கு Et cet homme qui est venu dans cette tente, இந்த யாகேல் என்ன பண்ண தெரியுமா? et vous savez ce qu'elle a fait? நல்ல ஒரு டம்ளர் பாலை கொடுத்தா. Elle a donné un grand verre de lait. அவன் தண்ணியை கேட்டான். Il a demandé de l'eau. இவ பாலை கொடுத்து சாப்பிடுன்ட்டான். Mais elle a donné du lait et elle a dit mange. பாலை சாப்பிட்ட ஆசாமி ஆயாசமா தூங்கிட்ட. Et là, il a bu le lait et il s'est endormi. அந்த பொண்ணு சொல்லுச்சு, தூங்குற நல்லா போத்திக்கிட்டு தூங்கு. Et cette femme, elle a dit dors et couvre-toi. பெரிய ஜமுக்காலத்தை எடுத்தா. Et elle a pris. முகத்தோட மூடி போட்டா. Et elle l'a encerclé. அவன் நினைச்சான், என்ன இந்த பொண்ணுக்கு என் மேல அன்பு. Pourquoi elle m'aime autant? பெண் என்றால் இவள்தான். Cette femme, c'est vraiment une அவனுக்கு femme. தெரியல. Parce que lui, il savait pas. அவ உள்ள போய் தோண்டிக்கிட்டு இருந்தா. Parce qu'elle était en train de creuser. என்ன ஒண்ணும் கையில ஆப்படல. Parce qu'elle avait rien. கூடாரத்து ஆணி பக்கத்துல குத்தி இருந்துச்சு. Il y avait un clou à côté de la tente. கூடார ஆணியை பிடுங்கினா. Elle a pris ce clou. நேரா வந்தா. Elle est venue. சிசரான்ற அந்த ராஜாவுடைய தலைக்கு பொட்டுக்கு நேரா வச்ச அந்த கூடார ஆணியை. Elle a pris ce clou et elle l'a mis vraiment au centre du front de ce roi. ஓங்கி ஒரே அடி. Et elle a frappé très fort. எப்படி? ஒரே அடி. Elle a frappé d'un coup. காஃபி தண்டு அப்படி சொல்லணும். காஃபி தண்டு சொல்லக்கூடாது. காஃபி தண்டு அடி. என்ன அடி? உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல, மரண அடி. Elle a frappé vraiment jusqu'à la mort. அது இறங்குச்சு பாருங்க. Et ça est descendu au profond. பாயாசத்தை சாப்பிட்டுட்டு ஆயாசமா இருந்த சிசரா அப்படியே டேக் ஆஃப் ஆயிட்டார். Et ce roi César qui a bu le lait, il est mort d'un coup. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Dites alléluia. கர்த்தர் இந்த வருடம் Et cette année, Dieu, எங்கள் அன்பு சகோதரிகளை les sœurs, வரப்போகிற ஆண்டுல பயன்படுத்த போகிறார். va les utiliser dans cette année. அநேக சகோதரிகளை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த Les போகிறார். sœurs vont être utilisées puissamment par சத்தமா Dieu. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Alléluia, amen. இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Et moi je suis très content de voir cette église. ஏன்னா இந்த சபை 25 வருடங்கள் வந்துவிட்டாலும் Même s'il y a 25 années de cette église, இன்னமும் ஜெபத்தை மறக்கவில்லை. parce qu'ils n'ont pas oublié la prière. ஆகவேதான் ஆராதனைக்கு முன்னாடி இங்க அன்பு சகோதரர்களும் வந்து இன்டர்செஷன்ல நின்னு அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Et là on voit qu'au début de la réunion ils sont venus à l'hôtel, ils étaient en train de prier et louer le Seigneur. அவருடைய ஜெபம் தான் அஸ்திபாரமா Et இருக்கிறது. on voit que c'est une fondation leur prière. உங்களுடைய ஜெபத்தினால தான் கர்த்தர் உங்களுடைய போதகரை தேசங்களில் கொண்டு போய் சபைகளை ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் கொண்டு போகிறார். C'est grâce à vos prières que Dieu va ramener votre pasteur à l'étranger afin de bâtir des églises. நல்லா கையை தட்டுனா நல்லா தட்டணும். சும்மா இந்த சப்பாத்திக்கு மாவு தட்டுற Il மாதிரி faut bien frapper des mains. அப்படி தட்டக்கூடாது. தட்டுனா சத்தம் வர மாதிரி நல்லா நல்லா Bien frapper les mains. அல்லேலூயா. Alléluia. சத்தமா ஒரு அல்லேலூயா. Dites fort alléluia. ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்துல நான் என்னுடைய செய்திக்கு முன்பாக இதை தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். Donc moi avant mon message je suis en train de vous prophétiser ces இது choses-là. என்ன வருடம்? Donc c'est quelle année cette இது année? கர்த்தர் சகோதரிகளை பயன்படுத்துற Et Dieu வருடம். va utiliser les sœurs. அல்லேலூயா. Alléluia. சொல்லுங்க அல்லேலூயா. Dites alléluia. உற்சாகம் அல்லேலூயா Dites சொல்லுங்க. alléluia fort. அல்லேலூயா. Dites alléluia. ஆவியானவர் ஆசீர்வதிக்க போகிறார். Et Dieu va faire ses œuvres aujourd'hui. அநேக வாலிபர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். Et Dieu va élever plusieurs jeunes. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. யோசுவாவை பார்த்து கர்த்தர் Et சொல்லுகிறார். Dieu dit à Josué, மோசே மரித்து போனார். Moïse est mort. இப்போ யோசுவா கிட்ட கர்த்தர் Et பேசுறார். là Dieu parle à Josué. நம்முடைய ஆண்டவர் ஜென்டில்மேன் என்ன? Oui, notre Dieu c'est un... ஒரு தலைமத்துவம் இருக்கும்போது கர்த்தர் அடுத்தவங்ககிட்ட வந்து பேச மாட்டார். Il ne va pas parler quand il y a une direction, il va pas parler à celui qui est en dessous. நம்ம ஆண்டவருக்கு கரெக்ட்டா புரோட்டோகால் தெரியும். Parce qu'il connaît le protocole. இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ல Et quand on voit dans les entreprises, ஒரு மேனேஜர் இன்னொரு டிபார்ட்மென்ட்ல ஒன்னு பேசணும்னா அடுத்த மேனேஜர்ட்ட தான் பேசுவாரே தவிர கீழ பேச மாட்டார். s'il y a un manager, il faut qu'il parle à un autre service, il va parler au responsable, il parle à celui qui est en dessous. மோசே இருந்த வரைக்கும் கர்த்தர் மோசே கிட்ட பேசிட்டு இருந்தார். Et Dieu quand Moïse était là, Dieu parlait seulement à Moïse. மோசே அழைத்து கொண்ட போது Et lorsqu'il a enlevé Moïse, இப்ப கர்த்தர் யோசுவாட்ட வந்து சொல்றார், யோசுவா நீ பயப்படாத, இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லி தயவு செய்து யோசிராத,
நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். Et là, une fois que Moïse est mort, il vient à Josué, il parle à Josué. ஓ, என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பாப்போம். Frappez des mains pour le Seigneur. சத்தமா ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். Frappez des mains pour le Seigneur. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறா. Dites à votre voisin, Dieu est avec nous. சத்தமா சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறா. Dites fort, il est avec nous. ஹல்லேலூயா. Alléluia. ஆனா அந்த யோசுவா, Mais ce Josué, ஆண்டவர் வந்து பேசுறாரு. lorsque Dieu vient lui parler, அவர் சொல்ற தீர்க்கதரிசனம் என்ன? et regardez la prophétie que Dieu dit. முதலாவதாக அவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு. Premièrement, Dieu dit à Josué, யோசுவாவே, Josué, நீ எழுந்திரு. lève-toi. யோசுவாவின் புத்தகத்துல Dans Josué, நீங்க அந்த 1ஆம் அதிகாரத்துல chapitre 1, 2ஆம் வசனத்தை வாசிங்க. verset 2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். சரி, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த ஜோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கர்த்தர் முதலாவது சொல்றாரு, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து. Là, il dit, toi et ton peuple, levez-vous. நீயும் இந்த ஜனங்களும் போங்கன்னு ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல. Peut-être qu'il pouvait dire, allez-y. அது என்ன எழுந்து? Ça veut dire quoi, lève-toi? அது என்ன எழுந்து? Pourquoi il dit levez? இப்போ நம்ம தமிழ்ல நம்ம சில காரியங்களை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். நம்ம இலங்கை தமிழுக்கும் மலேசியா தமிழுக்கும் இந்தியா தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Il y a plusieurs tamouls, donc on a des différences. பாஸ்டர் எங்கால நிக்கிறார்? பாஸ்டர், where is he standing? Où est le pasteur? எங்கால நிக்கிறார்னு சொன்னா, Et quand on demande où est le pasteur, அவர் எங்கே நிக்கல, அவர் உட்கார்ந்து இருக்கிறார். en fait il est assis. புரியுதா? Est-ce que vous comprenez? இது மாதிரி இந்த ஆண்டவர் ஒரு வேதத்துல ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்னு சொல்றாருன்னு சொன்னா, Donc si Dieu il utilise une parole, un verbe dans la அது parole, சும்மா சொல்ல மாட்டார். il va pas l'utiliser pour rien. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. Et chaque mot a sa signification. உதாரணமா நான் உங்களை கேக்குறேன், காஃபி சாப்பிடுறீங்களா? Et par exemple, je vais vous demander, est-ce que vous voulez un café? காஃபியை யாராவது சாப்பிடுறீங்களா, குடிக்கிறீங்களா? Est-ce qu'il faut manger le café ou boire le café? காஃபியை நம்ம குடிக்கிறோம். On boit le café. ஆனா கேட்கும்போது என்ன சொல்றோம்? Mais காஃபி qu'est-ce qu'on சாப்பிடுறீங்களா? demande? Mais on demande, est-ce que tu veux manger le café? கவனிங்க, ஆண்டவர் அப்படி வேதத்துல சும்மா எழுதி வைக்க மாட்டார். Donc Dieu il va pas écrire peu importe comme cela. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல Moi, je vais விரும்புகிறேன். vous dire un secret. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நம்முடைய இந்த வேதாகமமானது, Donc la Bible qui a été traduite en tamoul, இது மூல எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. et ça a été vraiment traduit de l'hébreu. இங்கிலீஷ்ல இருந்து வந்த டிரான்ஸ்லேஷன் இல்ல. C'est même pas de la traduction anglaise. மூல பாஷையில என்ன எழுதப்பட்டிருக்கதோ அதே எழுத்துக்கள் இங்க Et வந்திருக்கிறது. en fait, c'est revenu les mêmes mots en hébreu. அப்ப கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, Donc Dieu il dit à Josué, நீ எழுந்து. lève-toi. அப்படினா என்ன அர்த்தம்? Ça veut dire quoi? சில நேரத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், Des fois on pense, ஏன் டைம் இன்னும் வரல. mon temps n'est pas venu. ஸ்கூல்ல பாத்துக்கிறீங்களா? Regardez à l'école, டீச்சர் மாணாக்கர்லாம் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. il y a les professeurs et les élèves. டீச்சர் அப்படி ஒருத்தவங்க பேரா கூப்பிடுவாங்க. La professeure va appeler par nom. சண்முக சுந்தரம், Shanmugha Sundram, உலேனையா, oui, présent. நல்ல கண்ணு Nalakane, அப்படின்னு ஒருத்தன் ஏஞ்சி சொல்லுவான், உலேனையா. oui, présent. அவன் உள்ள கண்ணனா இருப்பான். Peut-être qu'il a un œil de travers. அழகு சுந்தரம் அப்படின்னு சொன்னா அசிங்கமா ஒருத்தன் ஏஞ்சிருப்பான், உலேனையா. Et il va dire présent. அவன் பேர் கூப்பிடப்படும் போது Et lorsqu'on appelle par son nom, அவன் எழுந்து சொல்லுவான், உள்ளேனையா. et là il va se lever, il va dire présent. அப்படின்னா என்ன அர்த்தம்? Ça veut dire quoi? உன்னை கூப்பிட்டா Peut-être que si நீ j'en எழும்ப t'appelle, வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ça veut dire que tu dois te lever. புரிஞ்சவங்ககிட்ட ஒரு ஆமென் சொல்லுங்க. Si vous avez compris, dites amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Fort amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். Dites à votre voisin, Dieu t'appelle. கர்த்தர் என்ன சொல்றாரு? Dieu, qu'est-ce qu'il te dit? உங்களை இந்த வருஷம் கூப்பிடுறாரு. Dieu t'appelle aujourd'hui. என்ன சொல்றாரு யோசுவா? Et qu'est-ce qu'il dit à Josué? டேய் யோசுவா, Oui, Josué, இவ்வளவு நாள் நீ சும்மா இருந்தியே, tu as rien fait ce temps-là. இவ்வளவு நாள் எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்னன்னு வெண்ண மாதிரி கேட்டியே. Et tu es en train de demander qu'est-ce qu'il y a pour moi, pour இப்ப moi. கர்த்தர் உன்னை கூப்பிடுறார். Aujourd'hui, Dieu t'appelle. இப்ப வா. Viens maintenant. இனிமேல் பாரு, Et maintenant, tu vas voir. எங்க நீ சும்மா நடந்துகிட்டு இருந்தியோ Et où tu vas marcher. அதே இடத்துல நீ நடக்கும்போது தேவ வல்லமை Et வெளிப்பட là, tu vas போகிறது. marcher avec la puissance de Dieu. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
Dites à votre எழுந்து. voisin, lève-toi. பக்கத்துல தட்டி சொல்லுங்க எழும்பு. Dis à ton voisin, lève-toi. சத்தமா சொல்லுங்க எழும்பு. Dites, lève-toi. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம் 2 வசனம். Dans Ésaïe chapitre 52 verset 2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60 அதிகாரம் 1 2 வசனங்கள். Et dans Ésaïe chapitre 60 verset 1. ஆண்டவர் சொன்னார் நீ எழும்பு சீயோனே. Et Dieu il dit lève-toi Sion. இது சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார் சீயோனே நீ எழும்ப வேண்டிய டைம் வந்திருக்கிறது. Il dit à l'église Sion tu dois te lever, c'est le temps. சீயோன் திருச்சபையே. Et l'église de Sion. ஆண்டவர் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். Et Dieu va te donner ce pays. இயேசுவின் நாமத்தில சொல்றேன். Et par le nom de Jésus je le dis. பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ்ல மட்டும் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு சபை இருந்துச்சு. Et vous avez une église à Paris en France. வரப்போகிற நாட்களிலே இந்த சபை பல இடங்கள்ல பிரான்ஸ்ல பெருக போகிறது. Et dans les églises il y en aura partout en France. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Dites alléluia fort. உங்கள் சபைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். Et il y a beaucoup de prophètes qui viennent dans votre église. நான் பெரிய தீர்க்கதரிசி இல்ல. Moi je suis pas un grand நான் prophète. சாதாரணமான ஒரு Moi ஊழியக்காரன். je suis un simple நான் serviteur. ஆண்டவருடைய கிருபையின் ஊழியத்தை செய்கிற ஒரு சாதாரணமான ஒரு Et ஆள். je suis un homme simplement qui fait le ஆனால் ministère par la ஆவியில grâce. நிரம்பி இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் Je சொல்லுகிறேன். vous dis en étant rempli de l'esprit, இன்றைக்கு டேட் போட்டு எழுதி வைத்துக்கொள். écris et date-le. கர்த்தர் சீயோன் சபையை மந்தை பெருகுவது போல பல இடங்களில் பெருக செய்ய Dieu போகிறார். va faire augmenter cette église comme des troupeaux. அநேக வாலிபர்களை கர்த்தர் இந்த சபையில் எழுப்ப Dieu போகிறார். va lever vraiment des jeunes gens. ஒரு Dans பெரிய cette église. தலைமுறை எழும்ப Il y a போகிறது. une génération nouvelle qui va se அநேக lever. ஜாதிகள் எழும்ப Il y a போகிறார்கள். vraiment de nouvelles personnes qui vont se தேசத்தை lever. வசமாக்கும்படி கர்த்தர் சொல்றார் யோசுவா நீ எழும்ப வேண்டிய டைம் வந்திருக்கிறது. Afin de conquérir le pays, Dieu va te dire que c'est le temps de te lever. பக்கத்துல உள்ள தட்டி சொல்லுங்க ஹேய். Dis à ton voisin. சரியா சொன்னியாமா? எல்லாம் ஹேய் வந்து வேயின் மாதிரி சொல்ற. ஹேய் சொல்லுங்க ஹே. Il faut le dire. சத்தமா Il சொல்லுங்க. faut le dire fort. இன்னும் சத்தமா? Encore plus fort. ஃபோரா? Fort. ஃபோர். 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 முன்னாடியே செஞ்சு தொலைச்சிருக்கலாம். Il fallait faire ça avant. இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. Ce côté-là, c'est un peu faible. இந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப குளிரா இருக்குதா? Est-ce que vous avez froid? தொண்டை கட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். Ou vous avez mal à la gorge? இவங்க எல்லாம் இந்த பக்கத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. Oui, ils sont un peu plus forts ici. என்ன ஒரு போட்டின்னு வந்தா சிங்கம் மாதிரி இருக்கணும். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? Est-ce que vous êtes forts? அந்த பக்கத்துல இருக்கிறவங்க Et là-bas? நம்ம மானத்துக்கு தன்மானம்னு ஒரு இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. On ne doit pas laisser faire. ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் எழுப்ப போகிறார். Et Dieu va lever chaque partie. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Dites amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எழும்பு. Dites à ton voisin lève-toi. பவுல் சொல்றார் தூங்குகிற நீ Et Paul il dit toi qui t'es sommeil, மரித்தோரை விட்டு எழும்பு. lève-toi des morts. சில சபைகள்ல போனீங்கன்னா Et si vous voyez dans des églises, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவே முடியாது. on peut pas prêcher comme cela. பாஸ்டர் ஒரு பக்கம் தூங்குவாரு. Parce que pasteur va dormir ஜனங்கள்லாம் இன்னொரு பக்கம் et les தூங்குவாங்க. gens vont dormir d'un côté. எல்லாரும் அப்படியே தூங்கு ராசா தூங்கு. Et là on va dire allez தூங்கு dormir, தூங்கு dormir. தூங்குன்னு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. Et ils vont dormir. ஆனா இந்த சபையில பிரசங்கம் பண்ண வரும்போது Et lorsqu'on prêche ici, உள்ள கிபு கிபு கிபுன்னு ஒரு நெருப்பு அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. et on voit qu'il y a le feu à l'intérieur qui est en train de brûler. இந்த சபை தூங்குற சபை இல்ல, C'est pas une தூங்குறவங்களை தட்டி எழுப்புற C'est சபை. pas une église qui dort, mais qui réveille les personnes qui dorment. சொல்லுங்க ஆமென். Dites amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஹேய்! யோசுவா Josué, இவ்வளவு நாள் நீ தூங்கிட்டு இருந்த. tu dormais tout ce temps இவ்வளவு நாள் நீ ஜாலியா இருந்த. et tu étais tranquille tout ce temps இவ்வளவு நாள் உன் மனம் போன போக்குல எல்லாம் செஞ்ச. et tu faisais ce que ton cœur voulait. இனிமேல் தூங்க முடியாத Mais tu ராசா. ne peux plus dormir. இனிமேல் ஓடணும். Maintenant, il faut courir. என்ன செய்யணும்? Qu'est-ce qu'il faut faire? ஓடணும். Il faut courir. ஓடிக்கிட்டே இருக்கணும். Et il faut toujours courir. ஏன்னா நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தர Parce que Dieu va போகிறார். te donner la victoire partout où tu vas courir. சத்தமா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Dites fort amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எழும்பு டைம் Et வந்துருச்சு. c'est le temps de se lever. எழும்புற டைம். C'est le temps de se lever. டைம் டு ரைஸ் அப். Et c'est le temps de se lever. ஏன் எழும்ப மாட்டேன்றாங்க Et சில பேர்? pourquoi il faut se lever? அவங்களுக்கு மைனாரிட்டி இஸ் ஆல்வேஸ் அவங்களுக்கு மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க அதான் கேட்பாங்க. Parce qu'ils vont écouter
la majorité. ஆனா அந்த யோசுவா அப்படிப்பட்டவன் Mais இல்ல. Josué n'était pas ainsi. அவனுக்கு மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி. Et lui, la minorité était la majorité. கொஞ்சம் பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேக்குறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவனுக்கு தேவை. Et les peu de personnes qui écoutent la voix de Dieu, c'est ça qui vont இந்த écouter. யோசுவா அப்படிப்பட்ட ஒரு டைப். Parce qu'il était comme cela. அவன் எப்போதுமே ஆண்டவரையே நம்பினான். Parce qu'il croyait seulement Dieu. ஆண்டவர் சொல்வார் நான் இத தரேன்னு சொன்னா உடனே இவனு சொல்வான் ஆமென் சொல்லுவான். Et si Dieu il dit je vais te donner, il va dire amen. கேள்வியே கேட்க Il மாட்டான். va pas poser de questions. ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா Mais si vous voyez aujourd'hui, யோசுவாவும் மோசேவும் இப்போ தலைவர்களா இருந்தா et là Josué et Moïse c'était des chefs. நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க Et moi j'imaginais எப்படி இருக்கும். comment ça serait. பாஸ்டர் சொல்றார், Pasteur va dire நாம் யாவரும் எகிப்தை விட்டு வெளியே போக போகிறோம். nous allons quitter l'Égypte உடனே aujourd'hui. 4 பையன் மொபைல் போன் எடுப்பான். 4 personnes vont partir sur leur portable. அடுத்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அடிப்பான். Et il va envoyer un message à l'autre église. எங்கள் பாஸ்டர் எங்களை எழும்ப சொல்றார். Notre pasteur nous demande de nous lever. இதை குறித்து தீர்க்கதரிசனமாய் ஜெபி எங்களுக்கு சொல்லுங்க. Donc prier et prophétiser pour nous. அவன் சொல்லுவான் உங்க பாஸ்டருக்கு வேலையே இல்ல. Et lui va dire ton pasteur il n'a rien à faire. இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு Donc là aujourd'hui les gens d'une église, ஒரு அப்பா இல்ல. il y a pas un père. அப்பப்பா எப்பப்பா இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, கஷ்டம் விட்டுருங்க. எப்பப்பா அப்பப்பா அவ அப்பப்பா. அப்புறம் ஒரு நாள் அப்பு 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 அப்பப்பா. தகவல் தொடர்பு துறை வளர்வது நல்லது. C'est bien d'avoir des relations extérieures. ஆனா உனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், Mais toi la vision que Dieu t'a donnée உங்க சபைக்கு கொடுத்த தரிசனம், et les visions que Dieu a données à l'église, அத போய் மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. tu dois pas te comparer aux autres. உதாரணமா என்ன எடுத்துக்கோங்க. Par exemple, regardez-moi. ஏன் Dress இந்த பையலுக்கு பத்துமா? Est-ce que mon habit va lui aller? இங்க வாராசா? Oui. இவரை பாருங்கள். Regardez-lui. வருகிற நாட்களிலே ஆல்வின் தாமஸாக வருவார். Et il va devenir un Alvin Thomas. முகத்தில் பார்த்தாலே தெரிகிறது. Quand on voit son visage, ça se அதே voit. பால்வடி முகம். Il a le même visage. யோசிப்பா யார் பூஜ்ல முடிச்சோமோ Il தெரியல. va se dire oh là நல்லா là, தானே போயிட்டு moi, இருந்துச்சு. c'était bien. சும்மா கூப்பிட்டு விட்டுட்டாரே. Et là il m'a appelé. ஒண்ணும் பண்ண மாட்டேன். Je vais te rien faire. இவருக்குடைய சட்டை எனக்கு பத்தாது. Son habit ne va pas m'aller. ஏன் சட்டை இவருக்கு Et பத்தும், ma chemise va lui aller. ஆனா பத்தாது. Mais ça va pas lui aller. போட்டா நல்லா இருக்காது. Quand il va le mettre, ça va pas faire bien. அது எப்படி ஒரு சபை இன்னொரு சபையோட அப்படி வந்து கம்பேர் பண்ண முடியுது? Donc comment est-ce qu'on peut comparer une église à une autre? ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனோட கம்பேர் Comment பண்றாங்க. est-ce qu'on peut comparer un serviteur à un ஒரு autre? பாஸ்டரை இன்னொரு பாஸ்டரோட கம்பேர் Ou un பண்றது. pasteur à un autre? பாக்குறவெல்லாம் ஜோயல் ஆஸ்டின் மாதிரி ஒல்லியா இருக்கணும்னா எப்படியா? Et comment vous voulez qu'on s'amaigre comme tout le monde? ஒருத்தர் வழுக்க மண்டையா பிரசங்கம் பண்ணாருன்னா நம்ம பயலுக இதுக்காகவே இருக்கிற முடிய வலிச்சிட்டு வராங்க. Et s'il y a quelqu'un qui est chauve, ben les gens ils vont se raser la tête. பத்துமா பத்தாதா? Est-ce que ça va lui aller ou pas? பத்தாது. Ça va pas lui அதனால நீ aller. போய் உட்கார்ந்துக்கோ போ. Merci, va t'asseoir. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Dites à votre voisin, உன்ன toi, கர்த்தர் Dieu, எதற்காக pourquoi அழைத்தாரோ il t'a appelé? அதை செய்வதற்கு Tu dois faire ces choses. நீதான் எழும்ப Et வேண்டும். c'est à toi de te lever. நீதான் எழும்ப Et வேண்டும். c'est à toi de te நீங்க lever. தான் எழும்ப C'est à வேண்டும். vous de vous lever. சபைதான் எழும்ப C'est வேண்டும். l'église qui doit se lever. சத்தமா ஒரு கையை தட்டி ஒரு Dites ஆமென் les mains, சொல்லுவோம். dites amen fort. உற்சாகமா கைகளை தட்டி ஆமென் Dites சொல்லுவோம். fort et applaudissez amen. Now therefore arise. ஆகவே இப்பொழுது நீ எழுந்து. Donc là maintenant tu dois te lever. இப்பொழுது எழுந்து. Tu dois te lever maintenant. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தே எனக்கு கவலை கிடையாது. Donc peu importe comment tu étais ஆனா auparavant, இப்போ நீ எழும்பணும். mais aujourd'hui tu dois te lever. 2016 வருஷத்துல கர்த்தர் உங்களை பயங்கரமா பயன்படுத்த Et en போகிறார். 2016 Dieu va vous utiliser puissamment. அதுக்காக ஆயத்தப்பட போறோம். Et on va se préparer pour cela. சொல்லுங்க ஆமென். Dites amen.
அல்லேலூயா. Alléluia. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Si vous regardez dans Ézéchiel chapitre 38 verset 7, ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, et tu dois te préparer. உன்னோடு கூட இருக்க ஜனங்களை Et ஆயத்தப்படுத்து. tu dois préparer les gens qui sont avec toi. அடுத்ததாக ஆண்டவர் சொன்னார் யோசுவா கிட்ட, Et Dieu a dit à nouveau à Josué, இரண்டாவது காரியம். deuxième chose, முதல்ல சொன்னார், நீ எழுந்து. premièrement il a dit lève-toi. நீ எழும்பணும்னு கர்த்தர் சொன்னார். Et premièrement il dit lève-toi. நீ உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காத. Et tu ne dois pas regarder les problèmes qui sont devant உன்னை அழைத்த toi. ஆண்டவரை பார். Et regarde Dieu qui est devant நீ toi. எழும்பு. Lève-toi. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Il t'amène fort. ஹல்லேலூயா. Alléluia. சில வருடங்களுக்கு முன்பாக Et il y a quelques années auparavant, கர்த்தர் ஃப்ரீடம் தரிசனத்தை கொடுத்தபோது et Dieu quand il m'a donné cette vision, வெள்ளைக்காரர்கள் செய்கிற பெரிய பெரிய கான்செப்டை பார்த்த நான் et quand j'ai regardé les blancs qu'est-ce qu'ils faisaient, இஸ்ரவேல் தேசத்திலே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். et j'étais en train de prier dans le jardin அப்ப en கர்த்தர்ட்ட சொன்னேன், Israël, et j'ai dit à Dieu, எங்க தமிழிலே உம்முடைய ஆராதனையை நாங்கள் உயர்த்த வேண்டும். on doit élever notre louange en tamoul. ஆராதனை என்பது செய்திக்கு முன்பாக பாடுகிற இரண்டு பாடல் கிடையாது. C'est pas deux chansons qu'on chante avant le message. அது தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிற பெரிய ஒரு பாக்கியம். Et c'est vraiment une grande opportunité qu'on donne à Dieu. அது ஒரு பெரிய ஒரு காணிக்கை. Et c'est vraiment une offrande, une grande offrande que nous donnons à Dieu. கடவுள் எங்களுக்கு எத்தனையோ ஊழியம் செய்கிறார். Dieu nous fait beaucoup de ministères. ஆனால் எங்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ஊழியம் ஆராதனை என்கிற Le ஊழியம். seul ministère qu'il attend de nous, c'est la louange. அப்ப ஆராதனையை எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு எனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை Et கொடுத்தார். Dieu m'a donné vraiment cet appel afin de faire cette louange. எனக்கு முன்பாக சரித்திரம் படைத்தவர்கள் Et il இருக்கிறார்கள். y a beaucoup de personnes qui ont créé l'histoire avant ஃபாதர் moi. பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல்கள் சபையிலே ஆராதனை முறைமைகளையே மாற்றி Et விட்டது. si vous voyez vraiment les chansons du père Beckman, vous voyez ces chansons sont devenues des chansons de louange. ஆனால் இளம் தலைமுறையினரை எப்படி இழுப்பது, கர்த்தர் அதற்காக என்னை எழுப்பினார். Donc Dieu m'a élevé afin de vraiment lever les jeunes gens. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த இளம் வாலிபர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா Et moi இருக்கிறது. je suis très content de voir vraiment ces jeunes gens. பல வருடங்களுக்கு முன்பாக உடைய சபைக்கு வரும்போது இருந்த இசையை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கிற இசை ரொம்ப தரமாக வாசிக்கிறாங்க, அழகா வாசிக்கிறாங்க, வடிவா அடிக்கிறாங்க. Et je vois vraiment la musique நல்ல கையை தட்டுங்க பிள்ளைகளுக்கு. depuis que je suis venu. அது மட்டும் இல்ல, என்ன அழகா ஸ்டேஜ போட்டு என்ன நீட்டா என்ன அழகா என்ன வடிவா பண்ணிருக்காங்க. Et on voit que c'est très joli. ஏன் Pourquoi? ஏன் இந்த லைட் எல்லாம் போடுறாங்க? Pourquoi ils mettent ces lumières et tout? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் லைட்ட போட்டேன். Parce que moi aussi j'ai mis de la lumière. என் வாழ்க்கையில லைட்டை ஏத்திட்டாங்க. Et ils ont mis la lumière. ரொம்ப இல்ல, லைட்டா தான். எப்படி? Comment? லைட் போட்டா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? Est-ce que la lumière, quand on met la lumière, il y aura le Saint-Esprit? ஒரு பாஸ்டர் கேட்டார், புகை போட்டா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? Est-ce que quand il y a la fumée, il y aura l'Esprit? அப்படி நாங்க சொன்னோமா? Est-ce qu'on a dit? அப்படிலாம் இல்ல. Moi j'ai rien dit. நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை முதன்மையாக இருக்க வேண்டும். Parce que la louange que nous faisons, ça doit சத்தமா ஒரு être ஆமென் premier. சொல்லுங்க. நம்ம வீட்டை எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம். Regardez comment est-ce que notre maison est jolie. ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலம் நம்ம வீட்டை விட மேல இருக்கணும். L'église de Dieu doit être mieux que notre maison. அது மேல ஏற ஏற தான் நம்ம வாழ்க்கை மேல மேல C'est ஏறும். quand ça va s'augmenter que notre vie va s'augmenter. உங்க சபை எவ்வளவு அழகா இருக்குதோ அப்படிதான் நீங்களும் உங்களுடைய வீடும் இருப்பீங்க. Donc plus votre église va être jolie, ben plus vous allez être jolie. நோவாவுடைய பேழை எழும்ப உள்ள இருக்கிறவங்க மேல ஏறினாங்க. இந்த பேழை இந்த சியோன் சுவிசேஷ திருச்சபை மேல எழும்ப உள்ள இருக்கவங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். Donc comme l'arche de Noé se levait, ben nous de cette église va se lever aussi. பல தடைகள் வந்தது. Il y a eu beaucoup d'obstacles. ஃப்ரீடம் நடத்தக்கூடாது என்று போலீஸ் சொல்லிட்டாங்க. Et même la police nous ont interdit de faire ces choses. கர்த்தர்ட்ட போய் தாவீது மாதிரி விசாரிச்சேன். Et moi j'ai consulté l'Éternel என்ன comme செய்யறது David. ஆண்டவரே? J'ai dit qu'est-ce que je dois faire? ஆண்டவர் சொன்னார் நடக்கும். Et Dieu il a dit non, et ça va se passer. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நடக்காது. L'officier de police m'a dit non. அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஸ்தாபனத்தார் சொல்றாங்க இங்க நடத்த கூடாது. Et même les gens qui nous ont prêté le terrain, ils nous ont dit ça ne ஜெபம் se பண்ணா fera pas. ஆண்டவர் சொல்றாரு நடக்கும். Et nous on a prié, Dieu il a dit non, ça va se passer. சவுண்ட் சிஸ்டம் சொல்றான், Et vraiment la sono me நான் disait, பெங்களூர்ல இருந்து சவுண்டை ஏத்துறேன், moi je vais faire de Bangalore, முதல்ல காசை கொடு. donne-moi l'argent d'abord. காசை வாங்குறவன் சொல்றான், வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லல. Et il a pas dit ça avant de prendre l'argent. நான் வந்துட்ட பிறகு Moi une fois venu, மீட்டிங் நடக்குதோ இல்லையோ காசு கொடுக்கணும். il m'a dit même s'il y a la réunion ou pas, tu dois me payer. அவனை வான்னு சொல்லாமா
வராதான்னு சொல்றதா? Donc moi je lui dis est-ce que je le fais venir ou pas? ஆண்டவர் சொன்னார் வர சொல்லு. Dieu il m'a dit non, fais-le venir. வர சொல்லியாச்சு. Je l'ai fait venir. நடந்தது என்ன? Vous savez ce qui s'est passé? கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார். Dieu a combattu pour nous. எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்ல. Et j'ai pas le temps de le dire. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. Et j'ai eu la permission vraiment de l'officier de police. கீழ இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேன்சல் பண்ணி மேல இருக்கிற கமிஷனர் ஒரு நாள் லெட்டர் தர மாட்டார். Et vraiment on va pas suspendre en fait ces décisions. ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி Et கொடுத்தார். Dieu a fait ces choses pour la première fois dans l'histoire. ஏன் அப்படி நடந்துச்சு? Vous savez ce qui s'est passé? ஏனா நம்ம சரித்திரம் படைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். Parce que Dieu ஆகவே nous a appelés சரித்திர pour faire பிரகாரமான l'histoire. பிரச்சனை வரும். Parce que nous devons faire l'histoire. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Dites à votre voisin. நான் சொல்றது அப்படியே சொல்லணும். Dites ce que je dis. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Regardez votre voisin. சரித்திரம் படைக்க போறீங்களா? Est-ce que vous voulez créer l'histoire? கேளுங்க, சரித்திரம் படைக்க Est-ce que போறீங்களா? vous voulez créer l'histoire? அவங்க கிட்ட ரொம்ப அன்பா சொல்லுங்க. Dites avec amour. அப்படினா Si vous voulez, உங்களுக்கு vous சரித்திரத்திலேயே இல்லாத பிரச்சனை வரும். vous allez avoir des problèmes que vous avez jamais eu dans l'histoire. என்னைக்காவது சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Est-ce que vous avez déjà entendu parler et être devant la mer Rouge? ஜனங்கள் எல்லாம் திரளா வந்து நிக்கிறாங்க. Là, il y a la foule, il y a les gens qui sont là. பின்னாடி பார்வோன் சேனை, Il y a l'armée de முன்னாடி Pharaon. யோர்தான், Et là, il y a le Jordan. அந்த பக்கம் கானான். Et après, on voit, il y a Canaan. கர்த்தர் சொல்றாரு, போ, Dieu, il dit, va. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், Et je ne te ferai pas queue, mais la tête. உன்னை கீழாக்காமல் Et tu மேலாக்குவேன். ne seras pas bas, mais haut. அப்படின்னு சொன்ன பிறகு Et une fois dit ainsi, உங்கள் அலுவலகத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்லுவார்கள், et ils vont vous dire dans votre travail, இந்த மாதத்தோடு உன்னுடைய கணக்கை முடித்துக் கொள்ளலாம். tu peux finir tes comptes ce mois-ci. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. C'était bien, non? ஏன் ஆண்டவரே? Pourquoi, Seigneur? ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? Pourquoi c'est pour moi? ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? Pourquoi ce problème pour moi? ஐயா! எனக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். Moi je vous dis un secret. சரித்திரம் படைக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும் போது, Lorsque Dieu va te préparer pour créer l'histoire, சரித்திரத்திலேயே இல்லாத பிரச்சனைகள் பூதாகரமாய் புறம்பிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து les நிற்கும். problèmes qui n'ont jamais existé dans l'histoire, ça va venir devant toi. ஆனா கர்த்தர் சொல்றாரு, Mais Dieu il dit, இந்த யோர்தானை நீ கடந்து போ. tu dois passer ce Jourdain. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. யோசுவா கர்த்தர் சொல்ற இரண்டாவது காரியம், Deuxième chose que Dieu dit à Josué, இந்த யோர்தானை கடந்து போ. tu dois passer le Jourdain. யோர்தானை எப்படி கடக்கிறது? Ah, comment passer ce Jourdain? யோர்தான் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? Jourdain, vous savez ce que ça இந்த signifie? யோர்தான் நதியானது, Donc ce Jourdain, அது எர்மோன் மலையிலிருந்து புறப்பட்டு et ça vient du mont Hermon, அது கீழ இருக்கிற சவக்கடலை நோக்கி வேகமாய் ஓடி et வருகிற ça ஆறு. se dirige vers la mer Morte. பனி உருகி Et la neige fond, தண்ணீராக மாறி se transforme en eau, அது கீழ இருக்கிற சவக்கடல்ல போய் சேரும். et ça va vers la mer Morte. இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது Et lorsque cette Jourdain, அதை யாரும் கடந்து போக முடியாது. personne peut la traverser quand elle est cette அநேகர் அந்த fleuve. யோர்தானுக்குள்ள இறங்கி மரித்து போய் Et விடுவார்கள். certains descendent dans le Jourdain et meurent. இந்த யோர்தான் எதற்கு அடையாளமாக Et சொல்லுவார்கள்? le Jourdain signifie quoi? அவமானத்திற்கு ஒரு அடையாளம், L'humiliation, வெட்கத்திற்கு ஒரு la அடையாளம். honte. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனுண்டு உந்தன் விசுவாச சோதனையில். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது? யோர்தான் புரண்டு வரும் போல உனக்கு பிரச்சனையா? Les problèmes vont être comme le Jourdain. யோர்தான் என்றாலே Et quand on parle de Jourdain, ஒரு அவமானத்தை குறிக்கும். c'est l'humiliation. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஆண்டவர் சொன்னாரு, Et Dieu a dit, உனக்கு அவமானம் முன்னாடி வரும், peut-être que l'humiliation va venir devant toi, அவமானத்தை நீ கடந்து போக வேண்டியது அவசியமா mais இருக்கும். c'est certainement tu dois passer cette சத்தமா ஒரு humiliation. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? Personne va vous dire alléluia. பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. Regardez la vie des saints. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, Dieu dit à Abraham, அவராம் Abraham, அவராம் Abraham, அவராம் பா Abraham, அவராம் Abraham,
இனிமேலு Maintenant, நீ அப்ரஹாம். tu seras Abraham. அப்படின்னா என்ன அர்த்தம்? Vous savez ce que ça veut dire? திரளான பிள்ளைகளுக்கு அப்பா. Que tu seras le père de tout le monde. பிள்ளை Et les enfants, ஒண்ணு கூட இல்ல. il n'en a pas un. ஆனா அவரை பார்த்து, Mais il lui dit, இப்ப என்ன பார்த்து, par exemple moi, மிஸ்டர் ஒல்லி, c'est comme si on m'appelait Maigre. மிஸ்டர் ஒல்லி, Monsieur Maigre, மிஸ்டர் ஷாருக் கான், Monsieur Shah Rukh Khan. மிஸ்டர் சிக்ஸ் பேக். Monsieur- சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. இத பார்த்து அப்படி தப்பா நினைச்சாதீங்க. இது ஃபேமிலி பேக். இது 6 பேக் இல்ல 3 பேக் இல்ல, இது ஃபேமிலி பேக். எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி. உள்ள தரிசனம் பெருசா இருக்குதுங்க. அதனால தான் கவலைப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. C'est une grande révélation. அதுக்காக மட்டும் இல்ல, என் மனைவி எனக்கு சொல்லியிருக்கிறான். Et ma femme me l'a dit, அன்பானவரே, mon bien-aimé, ஸ்டேஜ்ல 1,00,000 பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் எனக்கு தனியா பார்க்கணும். même s'il y a des milliers de personnes, je peux te voir tout seul sur l'estrade. ஆண்டவர் சொல்லாரு, Dieu, il dit அவமானத்தை கடந்து போ. que tu dois passer l'humiliation. ஆண்டவர் ஆசீர்வதித்தா அவமானம் வருமா? Lorsque Dieu va nous bénir, certainement il y aura l'humiliation. ஏன் ஆபிரகாம் அந்த அவமானத்தை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு? Pourquoi Abraham il devait passer cette humiliation? தாவீதை கர்த்தர் கூப்பிட்டார். Dieu a உன்னை appelé David. ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். Je te oins roi. கோலியாத்தை போய் அடிச்சான். Et il a abattu Goliath. எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா, Et on le fête. டாய், அவனை தீத்து கட்டணும். Il faut le finir. அவன் ரொம்ப ஓவரா போறான். Parce qu'il part de plus en plus haut. நேத்து பெஞ்ச மழையில விளைஞ்ச காலம் தெரியல, ஆடுறானுங்க. Et là ils sont terrifiés. அடக்கணும் அவங்கள. Il faut le baisser. பொறாமை வரும், எரிச்சல் வரும், Et il y aura la jalousie. உங்க பேர்ல பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும். Il y aura vraiment des fausses accusations. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, Qu'est-ce qu'ils vont faire certains? யோர்தான் பக்கத்துல போய் நின்னுட்டு Ils vont se mettre à côté du Jourdain. அந்த யோர்தான் அப்படியே புரண்டு வரும். Il y aura le Jourdain qui இவன் vient. கெட்டவன், Et oui, il est mauvais. இவன் பொல்லாதவன், Il est horrible. இவன் வழுக்கி விழுந்துட்டான். Et il est tombé. அமெரிக்காவுல ஒரு இடத்துல அப்படி கீழே வழுக்கி விழுந்துட்டேன். En Amérique, je suis tombé par terre. அது எங்க ஆபீஸ்க்கு சொன்னேன். Et moi, je l'ai dit chez இந்த moi. பய பிள்ளைங்க சும்மா இருக்க கூடாது. Et ils ne pouvaient pas rester tranquilles. பாஸ்டர் வழுக்கிட்டார், ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டாங்க. Et ils ont dit, pasteur est tombé, donc உடனே 4 priez. பேர் கமெண்ட் அடிச்சானுங்க, Donc- அவர் வழுக்கி விழுவாருன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். Donc il y en a, ils ont fait un commentaire, je savais qu'il allait tomber. நம்ம எப்ப விழுவோனே சில பேர் காத்துக்கிட்டு Il y a இருக்காங்க. certains, ils attendent quand est-ce que nous allons நம்மள பார்த்தா tomber. என்ன ஹம்டி டம்டி மாதிரியா தெரியுது? எங்க சபையில எங்களுடைய தலைவர்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். Moi, je parle à mes serviteurs dans mon église. டேய், ஒழுங்கா எழும்பி வேலை செய்யுங்கடா. Oui, allez travailler. நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். Parce que c'est le ministère des apôtres. ஒரு சபைக்குள்ள குண்டு செடி குதிரையில ஓட்டி இருக்க On ne முடியாது. doit pas tourner dans le même pot. இந்தியா ஃபுல்லா போகணும். On doit aller partout dans பல Inde. தேசத்துக்கு On போகணும். doit aller dans plusieurs pays. 3.5 வருஷமா எந்த வெளி ஊருக்கும் போகல. En 3 années, je suis pas partie dans un சபையை autre pays. கட்டுறதுக்காக கூடவே இருந்து சபை வளர்ந்துருச்சு. Parce que je baptisais l'église et l'église a grandi. ஆனா நீங்க இன்னும் வளரலையே. Et vous, vous n'êtes pas grand encore. நீங்க இனிமேல் எழும்பி வந்து ஏன் இடத்தை நிரப்பினா தானே நம்ம வேற இடத்துக்கு போக Vous முடியும். devez venir à ma place et moi, je dois aller autre part. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை புரிஞ்சுக்கோங்க. Donc vous devez comprendre l'onction que j'ai. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, சபை மேல இருக்கிற அபிஷேகத்தை புரிந்துக்கோங்க. Et vous devez connaître vraiment l'onction qui est sur vous et sur l'église. அப்படின்னு நான் பேசினா, Et lorsque je parle ainsi, இப்போ உதாரணமா சொல்றேன். par exemple, je le dis, கணவன் மனைவி 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு par இருக்காங்க. exemple, mari et femme, ils se parlent ensemble. தெரியும்ல, நம்ம எல்லாம் வந்து எப்பவும் பேசினா எப்போதுமே அன்பாவா பேசிட்டு இருப்போம். Donc நம்ம on se parle toujours avec amour. சில நேரத்துல நாயே பேய அப்படிலாம் சொல்றது இல்ல, நம்ம சொல்றது இல்ல. ஆமா, ஆனா சில நேரத்துல ரொம்ப அன்பா கொஞ்சம் தெரியுமா? Des fois, on montre beaucoup l'amour. அப்படி நம்ம பிள்ளைகளை கண்டிக்கும் போது, Et lorsqu'on vraiment on reprend nos enfants, டேய், நீ படிக்கல உன்னை கொன்றுவேன் படவா. alors si tu travailles pas, je vais te tuer. இப்போ படிக்கலன்றத கட் பண்ணிட்டு, Et si on enlève, si tu travailles pas, கொன்று விடுவேன் படவா என்கிற அந்த வார்த்தையை மட்டும் 3 தடவை ரிப்பீட் பண்ணா என்ன ஆகும்? et si vous répétez 3 fois, je vais te tuer, je vais te tuer. உங்களை பத்தி நீங்க உங்க வீட்டுல அந்நிய பாஷையில உங்க பிள்ளைகளை திட்டும்போது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து இன்டர்நெட்ல போட்டா எல்லாரும் உங்களை என்ன சொல்லுவார்கள்? Imaginez, on coupe seulement cette partie et on met sur internet. ரொம்ப நல்லவங்க சொல்லுவாங்களா? Est-ce qu'ils vont dire oui, c'est quelqu'un de bon?
ஒரு பாஸ்டர் சொன்னார், Il y a un pasteur a dit, உலகத்தில் இருக்கிற சகல போதகர்களுக்கும் கர்த்தர் உங்களை பலியாடாக்கி இருக்கிறார் என்ன அப்படின்னார். எங்க சபையில நாங்க பேசுறத குறித்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். parce qu'on doit faire attention à ce que nous disons. ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு பேசுறதை எடுத்து கொச்சப்படுத்தினா, Et on parle avec un cœur de père, mais ils sont en train de nous அதை விட humilier. கொடுமை என்ன தெரியுமா? Vous savez ce qui est au plus horrible? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. Écoutez bien. ஆண்டவராகிய இயேசுவை Notre Seigneur Jésus-Christ, இவர்கள் சிலுவையிலே அறைய வேண்டும். il faut qu'il les crucifie. எப்படி அறைவது என்று காத்துக்கொண்டிருக்கிறார். Et là, ils sont en train de chercher quand est-ce qu'il faut les அவர் crucifier. வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பிடிக்கணும். Donc il faut trouver un mot de sa bouche. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Et ils sont en train d'attendre. அவர் வாயிலிருந்து தப்பான வார்த்தை வர Et il n'y a மாட்டேங்குது. pas un mot de travers qui vient de sa பரிசேயரும் bouche. சதுசேயரும் ட்ரை பண்ணிக்கிட்டே Les இருக்காங்க. pharisiens et les sadducéens, ils essayent en fait de ஒரு நாள் chercher. ஒரு குருடனை இவர் சுகமாக்குகிறார். Un jour, il a guéri un aveugle. ஒரு குருடனை அவர் ஓய்வு நாளில் சுகமாக்கினபடியால், Et parce qu'il a guéri cet aveugle un jour de repos, இது ஆழமான சத்தியம், நல்லா கேட்டுக்கோங்க, வேணா எழுதிக்கோங்க. et écrivez-le, இயேசுவை அவர்கள் சொல்கிறார்கள், et ils disent à Jésus, ஓய்வு நாளில் அவர் சுகமாக்கினபடியால் et parce que tu as guéri le jour du sabbat, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஒரு பாவி. tu as un péché selon l'ordonnance. இதுவரைக்கும் இயேசுக்கு என்ன பெயர்? Jésus-Christ, son nom c'était ரபி என்கிற பெயர். Rabbi. இதெல்லாம் சாதாரணமா வராது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசுவா கிட்ட கதை சொல்ல, நீ யோர்தானை கடந்து போகணும், யோர்தான் கரை புரண்டு வருகிறது. Là on voit que Dieu a dit à Josué, passe le Jourdain, alors que le Jourdain était devant lui. டிஜிஎஸ் ஐயா பரலோகம் போறது அது வந்து பொய்யா? Est-ce que monsieur DS il est parti en fait au ciel? மோகன்சி உடைய தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனமா? Est-ce que Morency ses prophéties sont fausses? எழுதுறவங்க கிட்ட நான் கேட்க விரும்புறேன். Moi je le dis aux gens qui écrivent. உன் சரித்திரம் என்னய்யா? C'est quoi ton histoire? நீ எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்த? Combien t'as ramené d'âmes? நீ பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? Combien de personnes ont été sauvées grâce à ton ஒரு message? சபையை நடத்தி பார்த்திருக்கிறியா? Est-ce que tu as déjà dirigé une église? ஒரு பாஸ்டர் கோபப்படுறாருன்னு சொல்றீங்க, அந்த பாஸ்டர் ஏன் கோபப்படுறாரு? தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்று ஒரு தகப்பன் கோபப்படுவான். Et tu dis oui, le pasteur se met en colère, mais pourquoi il se met en colère pour ses enfants? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Combien de personnes disent உங்க amen? அப்பா திட்டினாங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போயிருவீங்களா? Et si ton père te gronde, tu vas quitter la maison? ஏன் அதை வீட்டுக்கு வரோம்? Pourquoi tu reviens chez ஏன்னா toi? அவர் எங்க அப்பா. Parce que c'est ton père. இந்த சபையில இருக்கிற ஓடுறவங்களை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லங்க. Moi j'aime pas les gens qui courent de l'église. சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு சபை, இன்னொரு நாள் இன்னொரு சபை. Il y en a certains, c'est une église aujourd'hui, demain c'est une autre église. சபையை மாத்துறவங்க உண்மையா ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படிறவங்களா எனக்கு தெரியல. Moi les gens qui changent d'église, moi je vois pas comme des gens qui obéissent à leur père. சபைனா 1000 ஏற்றங்கள் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும். எல்லாத்துலயும் குடும்பமா நிக்கிறது பேர் தாங்க சபை. கையை தட்டுங்க நல்லா. L'église, il y a des hauts et des bas, et les personnes qui résistent, c'est ça dans l'église. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோர்தானை கடப்போம், Dites à votre voisin, passez. எரிகோவை இடிப்போம், Et on va détruire Jéricho. கானானை பிடிப்போம். Et on va prendre Canaan. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Combien de personnes veulent dire amen? பக்கத்துல அப்படி குத்தி சொல்லுங்க, Dites ஹே à votre voisin, ஹே, யோர்தானை பார்த்து dites à Jordan, பயப்படாத. ne t'effraie pas. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். Moi je vous dis un secret. அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில யோர்தானை எப்படி கடப்பது என்று தெரியவில்லை. Beaucoup de gens ne savent pas comment passer ce Jourdain. யோர்தானை கடப்பதற்கு பல வழிகள் Il y a இருக்கிறது. plusieurs moyens de le passer. முதலாவதாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். Premièrement, Dieu a dit à Josué, யோசுவா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்க டைம் இல்ல, et on n'a pas le temps de lire dans Josué chapitre 3. எழுதி கொள்ளுங்க. Écrivez-le. ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னாரு, Dieu lui a dit à Josué, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை les sacrificateurs qui portent l'arche de அந்த l'alliance, யோர்தான்ல கால வைக்க சொல்லு. mais dis-leur de mettre le pied. உங்கள் ஊழியக்காரன் Et vous, votre serviteur, உங்களுக்காக ஜெபிக்கும் போது lorsqu'il prie pour vous, யோர்தான் 2ஆய் பிளக்கும். le Jourdain va se diviser en deux. அவமானத்தின் நடுவிலே ஒரு பெரிய வழி உங்களுக்கு பிறக்கும். Et il y aura un chemin au milieu de l'humiliation. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஹே, வெட்கத்துக்கு பதிலா Et pour l'humiliation, 2 தனையா பலன் tu வரும். vas avoir le double de bénédiction. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஹalleluya. Alléluia. 2 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. Donc vous allez avoir le double de bénédiction. இல்ல, நான் சொன்னது சில பேருக்கு தெரியல. நான் இன்னொரு தடவை சொல்றேன், முடிஞ்சா கை தட்டுறது பார்க்கலாம். பாப்போம் யாருக்கு அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு பாப்போம். நான் சொல்றேன், Moi je dis, பயங்கரமான அவமானத்தின் வழியா கடந்து போனீங்களா? est-ce que vous vous dirigez dans de grandes humiliations? இப்ப கர்த்தர் சொல்றாரு, Et Dieu dit aujourd'hui, உன் மேல அபிஷேகம்ன்ற சால்வையை போட்டுக்கறேன்ல, et je t'ai mis சால்வையை போட்டுக்கறேன்ல, et je t'ai mis cette onction உங்க sur toi. ஊழியக்காரன் மேல இருந்து உங்க மேல விழுந்துச்சு அந்த சால்வை. Tu sais ce foulard qui est descendu sur toi de ton அந்த serviteur. சால்வையை எடுத்து முறுக்கி அடி பாப்போம். Et vas-y, frappe avec ce foulard.
யோர்தான் ரெண்டா பிளந்து திரும்பி ஓடி போயிடும். Et ce Jourdain va se diviser en deux, va partir en arrière. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. ஏசாயா 61:7. Ésaïe chapitre 61, உங்கள் 7. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரப்போகிறது. Dieu va vous donner le double de bénédiction pour vous. யோவேல் 2:25-26. Joël chapitre 2, 22, 25. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், Et Dieu dit aujourd'hui, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. mon peuple ne sera pas confus. ஆண்டவர் நீங்க பட்ட எல்லா வெட்கத்தையும் மாத்த போறார். Et Dieu va changer toute humiliation. சீக்கிரத்துல யோர்தான் ரெண்டாய் பிளக்க Et போகிறது. le Jourdain va se diviser en deux. உங்களுக்கு ஒரு பாதை பிறக்க போகிறது. Il y aura un chemin qui va se préparer. நாளை மறுநாள் Et demain après-demain. உங்களோடு கூட இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் கொடுக்க Et je போகிறேன். vais faire la suite de ce message. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Dites alléluia fort. இப்போ நான் மனம் திரும்பிய ஒரு பிரசங்கியார். Et maintenant je suis un serviteur de Dieu qui est என்ன repenti. டைம் கொடுக்கப்படுதோ அந்த டைமில் கண் என்று முடித்து விடுவேன். Maintenant je finis à l'heure. ஆகவே இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாளைக்கு கொடுக்க போகிறேன். Donc demain je vais faire la suite. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Personne dit amen. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஹே Dites à votre voisin. ஹே. Dites à votre voisin. யோர்தானை பார்த்து பயப்படாத. Ne t'effraie pas en regardant le Jourdain. யோர்தானிலும் பெரியவர் உன்னோடு இருக்கிறார். Celui qui est plus grand que le Jourdain est avec nous. யோர்தானை படைத்தவர் உன்னோடு இருக்கிறார். Celui qui a créé le Jourdain est avec toi. யோர்தானுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினவர் உன்னோடு Et இருக்கிறார். celui qui t'a mis devant le Jourdain est avec toi. உங்களை பத்தி பேசுறாங்கன்றதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துராதீங்க. Et ne t'affaiblis pas parce qu'on a parlé mal de toi. ஆபிரகாமை பத்தி பேசுனாங்க. Ils ont parlé d'Abraham. மோசேயை பத்தி Ils ont பேசுனாங்க. parlé de Moïse. தாவீதை பார்த்து சொன்னாங்க, Ils ont dit à David, இவன் கொல்லப்பட வேண்டும். tu dois être tué. ஆனா அதே வாயி Mais cette même ஒரு bouche, நாள் சொல்லுது, நீங்க வந்து எங்க மேல ராஜாவா இருங்க. ils ont dit, tu seras roi pour nous un jour. யாபேச சொன்னாங்க, Et regardez Yabès, நீ வேசியின் மகன். et tu es un fils de prostituée. ஆனா ஒரு நாள் சொன்னாங்க, இந்த சண்டைய போடுறதுக்கு உங்களை தவிர தகுதியானவர் வேற யாரும் இல்ல, நீங்க வந்து எங்க மேல நியாயாதிபதியா Un இருங்கன்னு jour, கூப்பிட்டாங்க. ils ont dit, il y aura que toi pour faire ça, sois un juge pour nous. உங்களை கொண்டு மட்டுமே செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை மட்டுமே வைத்து கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். யோசுவாவே நீ எழுந்திரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. Dites amen fort. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் Dites சொல்லுங்க. amen fort. எத்தனை பேர் எழும்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? Combien de personnes êtes-vous prêts à vous lever? லிட்டரலா கேக்குறேன், எத்தனை பேர் எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? Combien de personnes êtes-vous prêts à vous lever? ஐயோ எழும்பு சீயோனே. Allez, lève-toi Sion. உட்காருங்க. இது மாதிரி தான் சபை இருக்குது இன்னைக்கு. C'est comme ça l'église aujourd'hui. இப்போ நான் சொன்னதை கேட்ட உடனே Ils m'ont entendu. நான் வேணும்ட்டே தான் இப்படி சொன்னேன். Moi j'ai dit ça que இப்போ நீங்க எழும்புறீங்க சிஸ்டர். vous vous êtes levé ma sœur. ஏன் திருப்பி உட்கார்ந்தீங்க? Pourquoi vous êtes assis? மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டே இருக்கறாங்களே. Ils sont assis. நம்ம மட்டும் கேனப்பைய மாதிரி ஏஞ்சி நிக்கிறோமே. Moi je suis debout. நம்ம ஏன் நிக்கிறோம்? நம்ம உட்காருவோம். Pourquoi je dois me lever? அப்படின்னு உட்கார்ந்துறது. Et tu dois t'asseoir. மத்தவன் என்ன பத்தி என்ன நினைச்சா என்ன, கர்த்தர் என்னை எழும்ப சொல்ல டைம் இதுதான். நான் எழும்புறேன் ஆண்டவரே, நான் எழும்புறேன். Peu importe ce que les gens ils disent, moi quand le temps est venu, je dois me lever. அப்படி சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க Ceux பாப்போம். qui se disent levez-vous comme cela. பக்கத்துல அப்படி ஏஞ்சி நிக்கிறோம். Il faut se lever tout de suite. அதென்ன தூங்கிக்கிட்டே மெதுவா ஆடி அசைஞ்சு ஆமா மாதிரி. Tu dois pas dormir. நல்ல கையை காலை உதறி விடுங்க பாப்போம். Allez. நல்ல கையை காலை உதறி விடுங்க. Étirez vos jambes. நல்ல கையை காலை உதறி விடுங்க. நல்ல உதறி விடுங்க. Les mains. எல்லா பலவீனமும் போகட்டும். கர்த்தர் ஒரு விடுதலையை தரட்டும். சொல்லுங்க ஆமென். Dites amen. இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வைக்க போறார். Et Dieu va donner une élévation dans votre vie. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Dites amen. உற்சாகமா ஒரு ஆமென் Dites சொல்லுங்க. amen fort. நாளை தினத்துல தயவு செய்து வாலிபர்கள் வாங்க, மத்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடாது. Que les jeunes demain et les autres, il faut pas venir. பாஸ்டர் இந்த டோருக்கு வெளியே நிக்கலாமா? நிக்கப்படாது. Il faut pas venir derrière la porte non plus. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வாங்க. Venez dimanche. ஞாயிற்றுக்கிழமை நீங்க மட்டும் வராதீங்க, மத்தவங்களையும் அழைத்து கொண்டு வாங்க. Dimanche pas seulement vous, il faut ramener les autres aussi. இந்த கையில ஒண்ணு, அந்த கையில ஒண்ணு. ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு Il faut வாங்க. ramener les âmes. சொல்லுங்க ஆமென். Dites amen. உங்க வீட்டார் மட்டும் இல்ல, மத்தவங்களையும் கூட்டு வாங்க. Pas simplement votre famille, mais il faut ramener les autres aussi. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய Moi போறார். je crois que Dieu va faire de grandes 5 choses. வருடங்கள் கழித்து வந்திருக்கிறேன். Après 5 ans, je suis venu dans votre église. இன்னைக்கு காலையில என்கிட்ட கேட்டாங்க. Ils m'ont demandé ce matin. நான் நேத்து தான் வந்து சேர்ந்தேன். Je suis venu hier soir. நேத்து எங்கேயும் வெளியே போல. Je suis pas parti nulle part. இன்னைக்கு காலையில கேட்டாங்க, பாஸ்டர் பிரான்ஸ்க்கு முதல் முறையா உங்க மனைவியோட வந்திருக்கீங்களே. Ils ont dit, pasteur, vous êtes venu pour la première fois avec votre femme. ஊரை சுத்தி பார்க்கலாம். Venez voir le pays. நானே என் மனைவியும் சொன்னோம். Moi et ma
ma femme, nous avons dit, எங்களுக்கு ஊர் சுத்தி பார்க்கிறது முக்கியம் இல்லை. nous voulons pas voir le pays. இன்னைக்கு மாலையில ஆண்டவர் கொண்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தரணும். Nous voulons la délivrance pour les gens இந்த qui சபைக்கு viennent ce நாங்க soir. ஆசீர்வாதமா இருக்கணும். Nous devons être une bénédiction. அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு நல்ல ஜெபத்துல தான் இருந்துட்டு Et வந்திருக்கோம். c'est ça notre importance, et on était dans la prière. நாளைக்கு மறுநாளும் Et demain, après-demain, நல்ல ஆண்டவரை ஆராதிக்க போறோம். nous allons louer le Seigneur. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கிளியர் ஆயிருச்சு. Dites à votre voisin, எல்லாம் tout est clear clair. ஆயிருச்சு. Tout est clair. ஆமா, எல்லாம் கிளியர் ஆயிருச்சு. Tout est clair. இனிமேல் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு. Maintenant tout est முன்னாடி clair. இனிமேல் உங்களுக்கு யோர்தானே நிக்காது. Et maintenant il y aura pas de Jourdain. பாருங்க, சில காரியங்கள்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். Il y a certaines choses Dieu va laisser faire dans notre vie. அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? Vous savez ce qu'il faut faire? அப்படியே தாழ்ந்து போயிட்டோம்னா, Il faut s'humilier. பனைமரம்லாம் அப்படியே அந்த புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிடும். Regardez, les arbres, ils vont quitter quand il y a ஏன்னா le அது vent, வளைஞ்சு கொடுக்காது. parce qu'ils ne s'humilient pas. ஆனா இந்த புல்லு இருக்கு பாத்தீங்களா, Regardez l'herbe, அது அருமை பெருமை பார்க்காது. il regarde pas tout. புயல் வந்துச்சுன்னா மண்ணோட மண்ணா சாஞ்சிரும். Et quand il y a le vent, il s'abaisse dans la terre. புயல் போன பிறகு பெரிய மிஸ்டர் பனைமரம் டமாக்கடின்னு விழுந்து கிடப்பாரு. Et on voit le palmier, il est tombé. ஆனா இந்த மிஸ்டர் புல்லு இருக்கிறாருல்ல, Mais le monsieur herbe, அவரு அப்படியே ஃபுல்லா ஏஞ்சி நிப்பாரு. et lui il va être herbe. மிஸ்டர் புல்லு, Et on va dire, monsieur herbe, how are you so full? comment t'es? நான் உள்ள கண்ணீர் வடிச்சாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கூட சொல்றேன், இந்த புயல் தாண்டின பிறகு மரங்கள் எல்லாம் கீழே இருக்கும், ஆனா சாதாரணமான புல்ல போல உலர்ந்து போயிருக்கிற ஒன்ன கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். சொல்லுங்க ஆமென். Dites amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes croyez-vous à cela? கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. Levez les mains. ஆண்டவரே சொல்லுங்க, Et ஆண்டவரே dites au Seigneur, Seigneur, இந்த மாலை வேளையில Seigneur, dans cette soirée, என் வாழ்க்கையில நீர் இறங்கி வாரும். dans ma vie, descends, Seigneur. நான் எழும்பணும் ஆண்டவரே. Seigneur, je dois me lever. நான் எழும்ப வேண்டிய அளவு எழும்புறேன். Seigneur, je me lève, c'est mon temps. எனக்கு நல்லா தெரியும். Je le sais, Seigneur. என்னை நீ ஆசீர்வதிக்க போகிறேன். Seigneur, tu vas me bénir. என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துங்கப்பா. Seigneur, remplis une onction sur moi. இன்றைக்கு என்னை நிரப்புங்கப்பா. Seigneur, remplis-moi aujourd'hui. ஆண்டவரே என்னை எழும்ப செய்யுங்கப்பா. Seigneur, fais-moi lever. ஒரு கழுகு போல நான் திரும்பி எழும்ப போகிறேன் Seigneur, je ஆண்டவரே. vais me lever comme un aigle. ஆண்டவரே இனிமேல் நான் கீழே உட்கார போகிறது Je இல்ல. ne vais plus m'asseoir en bas. நான் எழும்புவேன் ஆண்டவரே. Seigneur, je vais me lever. ஆண்டவரே என்னை எழுப்பும். Seigneur, lève-moi. எல்லாரும் வாயை திறந்து கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எழுப்பும் ஆண்டவரே. Donc ouvrez la bouche et levez les நான் mains. எழும்புறேன் Demandez, Seigneur, ஆண்டவரே. levez-moi. நான் கீழே விழ மாட்டேன் ஆண்டவரே. Seigneur, je ne vais pas tomber. நான் எழும்பி பிரகாசிப்பேன் ஆண்டவரே. Seigneur, je vais être. எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே. Et Seigneur, je vais me lever. என்னை m'éclairer. எழுப்புங்கப்பா. Seigneur, lève-moi. ஆண்டவரே என்னை எழுப்புங்கப்பா. Seigneur, lève-moi. என் வாழ்க்கையில அவமானங்கள் இருக்கிறது. Seigneur, il y a des humiliations dans ma vie. அநேகர் என்னை ஏமாத்திட்டாங்கப்பா. Seigneur, beaucoup m'ont trahi. அநேகர் என்னை விட்டு போயிட்டாங்க. Seigneur, beaucoup m'ont quitté. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? Moi, je vais te dire un secret. ஏன் சில வேளைகளை கர்த்தர் யோர்தானை அனுமதிக்கிறார் Vous தெரியுமா? savez pourquoi Dieu autorise des Jourdains dans votre vie? யோர்தான் வரும்போதுதான் Parce que lorsqu'il y a des Jourdains, உங்க கூட இருக்கிறவங்க யாருன்றது உங்களுக்கு vous தெரியும். pouvez savoir qui sont avec vous. உங்க கூட நிறைய பேர் வருவாங்க. Beaucoup de gens vont venir avec vous. யோர்தானை பார்த்த உடனே சில பேர் ஒதுங்கி Quand நின்றுவாங்க. il y aura le Jourdain, ils vont vous quitter. அவங்க எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? Vous savez ce qu'ils attendent de vous? நீ யோர்தானுக்குள்ள போகும்போது Lorsque vous allez quitter le நீ Jourdain, மூழ்கி செத்து போயிருவேன்னு எதிர்பார்ப்பு. parce qu'ils vont attendre que tu meurs dedans. ஆனா அவங்களுக்கு தெரியல, Mais eux, ils savent pas. இந்த பாதையில உங்களை நடத்தின ஆண்டவர் இந்த பாதையில இந்த போராட்டத்துல இந்த பெரிய தடைக்குள்ள ஒரு பாதையை வச்சிருக்கிறார் அவங்களுக்கு தெரியாது. உங்களை அழைத்த உங்களுக்கு தெரியும். Parce que eux, ils savent pas qu'il y a aussi un chemin dans cet obstacle. ஏன் கர்த்தர் உங்களை இதை அனுமதிச்சா தெரியுமா? Vous savez pourquoi Dieu a autorisé ces choses? ஏன்னா நீங்க இதை கடந்து போகும்போது Parce que lorsque vous allez traverser, நாளைக்கு மற்றவங்களுக்கு உங்க மூலமா கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். et Dieu va apprendre une leçon pour les autres. நீ கடந்து போகும்போது ஏன் ஆண்டவரே என்று உனக்கு புரியாது. Et des fois tu comprends pas pourquoi, Seigneur, je traverse. ஆனா நீ ஒரு நாள் அந்த யோர்தானை கடந்து முடித்த பிறகு Mais une fois que tu as traversé le Jourdain, நீ சொல்லுவா, யோர்தானை கடப்பதற்கு சால்வையை எடுத்து அடித்தால் யோர்தான் பிளக்கும் என்று சொல்லி எலியா சொன்னதை பார்த்து எலிசா ஒரு நாள் யூஸ் பண்ணா. இன்றைக்கு நீ கடந்து போகிற பாதை நாளைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறப் போகிறது. et le chemin que tu vas emprunter aujourd'hui va être une bénédiction pour les autres demain. ஆண்டவர் சொல்றார், Et Dieu dit aujourd'hui, நீ ஒரு கழுகு, tu es un aigle நீ எழும்புவாய். et tu vas te நீ lever. காக்கா இல்ல, Tu n'es pas un corbeau. நீ ஒரு கழுகு. Tu es un நீ aigle. உயரமாய் பறக்க Et tu வேண்டியவள். dois voler haut. நீ கீழே மரத்தை நோக்கி Et பார்க்காத, tu ne dois pas regarder l'arbre. மேல கண்மலையை நோக்கி Et பாரு. regarde les montagnes en haut. உன்னை கண்மலையின் மேல் நான் உயர்த்த Et je போகிறேன். vais t'élever dans les montagnes.
montagne. கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. Et levez les mains et dites, ஆண்டவரே சமாதானத்தை தாரும் Seigneur, ஆண்டவரே. donne-moi la paix aujourd'hui. மனசுல ஒரு பெரிய சந்தோஷத்தை Seigneur, தாங்கப்பா. donne-moi la joie dans le cœur. உம்முடைய பிள்ளைகள் மறுபடி எழும்புவார்கள் ஆண்டவரே. Seigneur, que les gens se lèvent. உயரமாய் பறப்பார்கள் ஆண்டவரே. Qu'ils volent, Seigneur. Jesus. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து ஏற எழும்புவார்கள். தியாபாலபாசே. சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே சேர்ந்து பாடலாமா? சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே சிலுவை சுமந்தார் மரணம் தோல்வி அடைந்ததே. இயேசு எனக்காய் மரித்ததாலே எழும்புவே. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமா? கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. சேர்ந்து பாடுவோம். கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவேன். எழும்புவேன், 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 எழும்புவேன். கழுகு போல, கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவே. சேர்ந்து பாடுவோம். கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கபாதராதலபா சிகபாதுரபாலபா சந்தரா லிபாதலா. நீ எழும்ப முடியாது என்று பிசாசு சொல்கிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறான், நீ எழும்புவாய், நீ எழும்ப போகிறாய். உன்னை நான் எழும்ப போகிறேன், நான் உன்னை மறுபடியும் எழும்ப போகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். நான் உன்னை வெறுக்கவில்லை, என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கண்கள் நதியாய் கண்ணீர் சிந்தி அழுததே. கருவில் என்னை காத்த தயவை நினைத்ததே. கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. சேர்ந்து பாடுவோம். கழுகு போல சத்தமா பாடுங்க. எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கைகளை அசைத்து எழும்புவே. சொல்லுங்க. எழும்புவே. சத்தத்தை உயர்த்தி எழும்புவே, 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 எழும்புவே. சாமே நாமே எழும்பி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. சந்தோரா பாபா சிகமதரா பாலபாதரா. கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழும்புவாய். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை குறித்து உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் உனக்காக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தும்படிக்கு நான் உன்மேல அபிஷேகத்தை ஊற்றுவேன். உன்மேல அபிஷேகத்தை ஊற்றுவேன். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. அரபதரபசிகா சந்தரபசிகேனி தியாந்துல பரபதுரபா அலிஹதரபா சந்தலபசே. Thank you Jesus.
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்தியில இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முதல் நாள்ல யோசுவா கிட்ட நீங்க சொன்னீங்க, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, இந்த யோர்தானை கடந்து போ. யோர்தான் பக்கத்திலே நீ நின்றுக்காத, யோர்தானை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. நீ யோர்தானை நோக்கி போ, நீ உன் பிரச்சனை நோக்கி நடந்து போ, அந்த அக்கினியை நோக்கி நடந்து போ. 7 மடங்கு சூடா இருந்தால் என்ன? அக்கினி நடுவிலே உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். உனக்காக யோர்தானின் நடுவிலே ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய திருக்கரத்தை வைப்பீராக. இன்று அவருடைய சிறையிருப்பை திருப்ப போகிறேன். அவருடைய வாழ்க்கை மாறப்போகிறது. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாளை மறுநாள் தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். சியோன் சுவிசேஷ திருச்சபைக்காக நன்றி. ஆண்டவரே, போதகருக்காக நன்றி. எவ்வளவு பாரத்தோடு 25 வருடங்கள் இந்த சபைக்காக உண்மையாக உழைத்து கட்டி எழுப்பி தேசங்களில் சபைகளை ஸ்தாபித்து எத்தனை ஊழியங்கள், எத்தனை பாடுகள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, போதகரை ஆசீர்வதித்தீரே, இந்த சபையை ஆசீர்வதித்தீரே. இன்னும் ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அப்படியே செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சத்தம் ஆமென் சொல்லுங்கள். வெளியிலே அங்கே வலது பக்கத்திலே சில டிவிடிகளை கொண்டு வந்திருக்கும். விசேஷமாக இலங்கை தேசத்தில் நாங்கள் போய் நடத்தின ஃப்ரீடம் என்கிற அந்த பெருவிழா கல்முனை, யாழ்ப்பாணம், கொழும்புவிலே 3 இடங்களிலே 3 நாட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நடத்தின அந்த ஃப்ரீடம் மூலமாக ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் கொடுக்கப்பட்ட செய்திகள் வாலிபர்களுக்கு விசேஷமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு அநேக வாலிபர்கள் அறிக்கை செய்து அவங்க நிறைய பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். சில முக்கியமான வாலிபருடைய பிரச்சனைகள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. முடிந்தால் அதை வாங்கி மற்றவர்களுக்கும் நீங்கள் இலவசமாய் தாங்கள். அது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். மட்டுமல்ல, நாளைக்கு வாலிபர்களுக்காக விசேஷமான ஒரு செய்தி கொடுக்க போகிறேன். அந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? சொல்ல மாட்டேன். நாளைக்கு வாங்க, வாலிபர்களுக்கென்று ஒரு செய்தி. அது வாலிபர்களுக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி. இன்னைக்கு ஏன்னா வாலிபர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சொல், அந்த சொல்லை வச்சு தான் நாளைக்கு செய்தியே இருக்குது. நிச்சயமாக டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆகவே இன்றைக்கி நான் டிரான்ஸ்லேஷனுக்கு பிளான் பண்ணல, நாளைக்கு பிளான் பண்ணிட்டு வருவேன். டிரான்ஸ்லேஷனுக்கு கண்டிப்பாக டைமை ரெடி பண்ணிட்டு வர்றேன். நாளை தினத்தில் அநேக வாலிபர்களை அழைத்து கொண்டு வாங்க. இன்றைக்கி வராத வாலிபர்கள் நாளைக்கு வரவைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன், நாளைக்கு வர்ற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். நல்லா கைதட்டுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ பாஸ்டர்.